வணக்கம். கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மற்றும் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களின் சீரிய மேற்பார்வையில் நடைபெற்று வரும் நிகழ்வுகளின் வரிசையில் இன்று நடைபெறவிருக்கின்ற மனம் மலர மதிப்பெண் உயர என்ற நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் திருமிகு எம் கமலக்கண்ணன் ஐயா அவர்களை கலைஞர் நூற்றாண்டின் நூலகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு தலைமையேற்றுள்ள உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களையும், மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம். நமது சிறப்பு விருந்தினரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இன்றைய நிகழ்வில் நமது சிறப்பு விருந்தினராக மனமள மேம்பாடு மற்றும் யோகா பயிற்சியாளருமான திருமிகு கமலக்கண்ணன் ஐயா அவர்கள் எம்எஸ்சி யோகா முடித்துள்ளார். மகரிஷி பதஞ்சலி யோகா கேந்திரியா எஜுகேஷன் சென்டரில் யோகாவில் 10 ஆண்டுகள் அனுபவம் கொண்டவர். மாணவர்களின் நினைவாற்றல், கவனத்திறன், ஒழுக்கம், உடல் நலம், மனநலம் ஒன்றோடொன்று இணைந்தவை என்பதை வலியுறுத்தும் வகையில் யோகா, மூச்சு பயிற்சி, தியானம் மற்றும் மன ஒருமைப்பாட்டை வளர்க்கும் பயிற்சிகள் மூலம் ஆயிரக்கணக்கான மாணவர்களின் வாழ்வில் நேர்மையான மாற்றங்களை உருவாக்கியுள்ளார். அறிவையும் ஆற்றலையும் தன்னம்பிக்கையும் அடுத்த தலைமுறைக்கு விதைத்து வரும் அவரது அர்ப்பணிப்பு மிக்க பணிக்கு கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நமது சிறப்பு விருந்தினர் அவர்களை உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்கள் சிறப்பு செய்திடுவார். மக்களுக்கு இந்த உடல் நலத்தையும் மனநலத்தையும் உள்ள விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டு வருகிறேன். அந்த வகையிலே இன்று கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திலே மனமகிழ மதிப்பெண் உயர் என்ற தலைப்பில் எனக்கு பேச அழைத்திருந்த நூலகத்தாருக்கும் மற்றும் மாணவ மாணவியர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக இன்றைய நிகழ்ச்சி எதற்காக என்றால் வெறும் மதிப்பெண் மற்றும் உயர்வதற்கு மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த யோகா பயிற்சி. பொதுவாக அது ஜாதி மதம் இதெல்லாம் கடந்த ஒரு யோகாவை என்று பல விதத்திலே தவறாக புரிந்து கொள்கிறார்கள். யோகா என்பது வெறும் உடலை வளைக்கக்கூடிய பயிற்சி மட்டுமல்ல, மனம் உடல் உயிர் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றையும் இணைக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் யோகா. இது அனைத்து உலக இன்டர்நேஷ்னல் சிலபஸ் சொல்லுவாங்க. அதாவது அனைத்து மனிதராக இருக்கக்கூடிய அனைவரும் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த யோகா என்பது. உங்களுக்கு வெறும் உடலை மட்டும் இல்லாமல் மனம் இந்த இரண்டையும் சேர்த்து உங்களுக்கு மிகு அறிவு என்று சொல்வார்கள். அதாவது வெறும் உடல் மட்டும் நன்றாக இருந்தால் மட்டும் பத்தாது, மனம் நன்றாக இருந்தால் பத்தாது. அப்போ உடல் சரியில்லை என்றால் உங்களுக்கு மனம் சரியில்லாமல் போகும். மனம் சரியில்லைந்தால் உடல் இந்த ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த ரெண்டும் சேர்ந்து செய்யக்கூடிய பயிற்சி தான் இந்த யோகா பயிற்சி. அதனால் இந்த யோகாவை அனைவரும் சிறுவர் முறையில் முதியவர்கள் வரை நீங்கள் அனைவரும் இதை கற்று உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்தவர்கள் தான் இன்று நான் இந்த பயிற்சியை சொல்வதற்கு வந்திருக்கிறேன். பொதுவாக யோகம் என்பது உடலையும் மனதையும் இணைக்கக்கூடிய பயிற்சியை இன்று எல்லா பள்ளிகளிலும் என்றால் ரோப் யோகா ஒவ்வொரு விதத்திலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லி மக்களை அதை ஒரு பெரிய அச்சத்தை உண்டாக்குறாங்க. அதனால் எல்லா வயதிலும் செல்லலாம். இப்போ முதியவர்கள் என்றால் அவங்களுக்கு முதிரை பயிற்சி இருக்குது, சுவாச பயிற்சி, தியான பயிற்சி பண்ணலாம். சிறுவர்கள்னால் ஆசனம் பண்ணலாம். ஸோ அது 8 வகையாக பிரிக்கிறோம். அது இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்று சொல்வார்கள். இந்த 8 அங்கங்களை கொண்டது தான் யோகா. இந்த 3வது படிநிலையில் இருக்கக்கூடிய தான் ஆசனம். இதவே எல்லோரும் ஆசனத்தை மட்டும் செய்து கொண்டு யோகா என்று சொல்கிறார்கள். அது மட்டும் யோகம் கிடையாது. முதலிலே ஒழுக்கம் என்று சொல்லக்கூடிய இயமத்தை கடைப்பிடிக்க வேண்டும். அடுத்து உடல் ஆசனம், அதுக்கடுத்து சுவாச பயிற்சி, அதுக்கடுத்து புலன்கள் சொல்லக்கூடிய பிரத்யாகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த 8 நிலைகளில் தான் இந்த யோகம் இருக்கிறது. இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய முழுமையான வளர்ச்சி என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ப்ராப்பர் அதாவது உங்களுடைய உடல் மனம் சமூகம் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்ச்சி இந்த 5ஐயும் கவர் பண்ணக்கூடியது தான் இந்த யோகம் நமக்கு செயல்படுது.
ஆக நீங்கள் யோகாவை வந்து வெறும் உடற்பயிற்சி மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை சேர்ந்து, அதாவது மூச்சோடு சேர்ந்து செய்யும்போது தான் உங்களுக்கு பலன் அதிகமாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமாக நான் சொல்கிறேன். மாணவர்களுக்கு இன்றைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, கம்பாரிசன். அவரை மாதிரி வரணும், இவரை மாதிரி வரணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், அந்த ரோல் மாடலில் அந்த மோட்டிவேஷன் கிளாஸ் நடத்துகிறாங்க ஒவ்வொரு ஸ்கூல்லையும். ஆனால் அது மட்டும் பத்தாது, அவங்களுக்குள்ள என்ன திறமை, தன்னை அறிதல் தான் யோகாவுடைய முக்கியமான ஒரு விஷயம். எனக்குள்ளே என்ன இருக்குது, எனக்கு என்ன திறமை இருக்குது அப்படின்றத அறிகிறது இந்த யோகா மிக ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. பிறரை வந்து ஒப்பிடாது. யோகா பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா தன்னையே பார்ப்பாங்க. நம்மளுடைய ப்ளஸ் என்ன, நம்மளுடைய மைனஸ் என்ன, நம்ம எப்படி உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்குமா, தன்னை பற்றிய சிந்தனை வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா மனம் நம்ம பிறந்ததுலேருந்து வெளிநோக்கியே செல்கிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வெளியில் பார்த்து பழகி தன்னை நம்ம மறந்துடுறோம். பிறரை பற்றி யாராவது ஒரு விஷயத்தை கேட்டாங்கன்னா அவங்கள பற்றி நிறையா விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள பற்றி அவங்களுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே தன்னை யாருமே நம்ம யார், நம்மளுடைய லெவல் என்னன்னு யாரும் தெரியாமல் இருக்கும். அதனால் முதல் இந்த யோகா வந்து தன்னை உணரக்கூடிய ஒரு சக்தியை உருவாக்கும். ஸோ யாரையும் கம்பேரிஷன் பண்ணாது, தனக்கு என்ன சக்தி இருக்கோ அதை வெளிக்கொணர்ந்து நம்ம இந்த உலகத்தில் சாதிக்க முடியும். இப்போ ஒரு சிலருக்கு மேக்ஸ் நல்லா வரும், சிலருக்கு சயின்ஸ் நல்லா வரும். இதை வந்து ஏன் அவங்களுக்கு அதை வந்து நம்ம எல்லாமே அந்த பேலன்ஸாக கொண்டு வரணும்னா, தன்னை அறிஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்ற முடியும். இப்போ சைக்காலஜியில் பொறுத்தளவு இப்போ சில பேருக்கு ரீடிங் நல்லாயிருக்கும், சில பேருக்கு வந்து நல்லா ரீஸ்ட் பண்ணுவாங்க, ஆனால் ரீகால் வராது. ஸோ அந்த படிப்பு என்பது 3 விஷயம் இருக்குது. ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும், நமக்கு தேவைப்படும் போது எடுக்கிறது. இதுதான் படிப்புன்றது நம்ம அந்த புலன்கள் மூலமாக கண் பார்த்து மூளையில் பதிவு செய்யப்பட்டு நமக்கு எப்போ தேவையோ அதை ரீகால் பண்ணுறது தான் படிப்பு. இந்த 3 விஷயத்தில் எது பிரச்சனைன்றதை இந்த யோகா 3மே சரி பண்ணும். எப்படின்னா, நமக்கு ஆக்சிஜன் லெவல் கூடணும். ஒரு விஷயம் நமக்கு வந்து மூளையில் பதிவு செய்கிறதுக்கு, ஆக்சிஜன் கூடுறதுக்கு நம்ம ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணோம்னா நம்ம மூளையில் அதிகமான ஆக்சிஜன் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து நமக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நல்லா ரீகால் பண்ணுறதுக்கு சில பேருக்கு வராது. ஸோ அதுக்கு சில முதிரைகள்லாம் இருக்குது. அந்த முதிரையை வச்சு நம்ம ப்ரீத்திங் பண்ணும்போது நமக்கு எப்போ தேவையோ அந்த விஷயம் நமக்கு வரும். இப்போ எக்ஸாமில் வந்து நம்ம நிறையா படிச்சுட்டு போவோம், இவங்களோட பயம், இவங்களுடைய டென்ஷனில் நம்ம படித்ததெல்லாம் மறந்துடுவாங்க. ஸோ அப்போ அந்த ரீகால் பண்ணுறதுக்கு சில முதிரையெல்லாம் இருக்குது. அந்த முதிரையை வச்சு நம்ம அந்த ப்ரீத்திங் பண்ணும்போது நமக்கு அது நம்ம படித்தது நமக்கு எளிதாக நமக்கு வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஸோ இந்த மாதிரி பயிற்சியை வந்து வெறும் உடற்பயிற்சி மட்டும் இல்லாமல் ப்ரீத்திங் மூலமாகவும் நம்ம முதிரை மூலமாகவும் தியானம் மூலமாக நம்ம வந்து இந்த படிப்பில் நம்ம மதிப்பெண்கள் உயர்றதுக்கு இந்த யோகாவை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ யோகான்றது எல்லாருமே யோகா ட்ரெயினர் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த யோகாவை பயன்படுத்தி இந்த படிப்பில் எப்படி நம்ம மதிப்பெண் உயர்றதுக்கு தான் இந்த வகுப்பு முக்கியமாக நம்ம நடத்துகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு யோகா என்பது நம்ம பொறுமைன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக இருந்தால் தான், அந்த பொறுமையை கொடுக்குறது தான் யோகா. இப்போ டிசிப்ளின் முக்கியமாக வரும். இது ஏன் அப்படின்னா, நம்மளுடைய மூச்சு, நம்ம கோவம் வரும்போது மூச்சு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு அழுகை வரும்போது, ஒரு சோகமான நிகழ்ச்சி வரும்போது மூச்சு வித்தியாசம் வரணும். அப்போ மூச்சை டெய்லி அந்த நாடி சுற்றின்னு சொல்லுவோம். ஸோ வலது நாசி இடது நாசியில் மூச்சு ஒரு டெய்லி ஒரு 5 நிமிஷம் பண்ணும்போது நமக்கு சிந்தட்டிக் பேராசிந்தட்டிக்ன்ற நர்வஸ் சிஸ்டம் வந்து சரியாகும். எப்படி கேட்டிங்கன்னா, நம்ம மன அழுத்தம் வர்றதுக்கு அந்த நர்வஸ் சிஸ்டம்லாம் சரி பண்ணி சமநிலையில் இருந்தால் தான் நம்ம அந்த எந்த நிலையும் சமமாக இருக்கக்கூடிய. இப்போ ஒரு துன்பம் இருந்துச்சுன்னா அதை நம்ம தாங்கக்கூடிய சக்தியும், ஒரு வெற்றி வந்துட்டால் நம்ம உடனே சந்தோஷப்பட்டு ஒரு ஆணவம் ஏற்படாமல் எல்லாத்தையுமே சமமாக ஒரு நிலையிறதுக்கு இந்த மூச்சு நமக்கு பயன்படும். ஸோ வலது மூச்சில் ஒருத்தருக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக இப்போ பேசுகிறோம் அப்படின்னா ஒரு தைரியம் வரணும்னா வலது மூச்சிலே ஒரு 20 தடவை விட்டோம்னா அவர் வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக வருவார். ஸோ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோம், அங்கே எப்படி பேசணும் அப்படின்னா இடது மூச்சில் வந்து ஒரு 10 தடவை நம்ம பண்ணிவிட்டு அந்த இடது நாசியை நம்ம டெவலப் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த இன்டர்வியூ வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த இடத்துல நமக்கு அந்த மனதை சமப்படுத்தக்கூடியது இந்த இடது மூச்சில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடகலை பெண்களையும் சொல்லுவோம். இந்த 2 சுவாச பயிற்சியிலே நம்மளுடைய மனதை வந்து சமப்படுத்த முடியும். ஸோ அதனால் நீங்கள் மனம்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, எந்த விஷயமும் இது வரைக்கும் நீங்கள் எதை பார்த்தீங்களோ எதை கேட்டீங்களோ அந்த ரிஜிஸ்டர்டு தான் மைண்டு வேறு, மூளை வேறு. இப்போ மனம்ன்றது அந்த மூளையில் வந்து மனம் மூலமாக தான் பதியுது. மூளைன்ற ஒரு ஸ்டோரேஜ் தான். அது நம்ம எப்போ வந்து எப்படி பதியும்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் பார்க்குறேன்னா இந்த பார்வை மூலமாக மனம் தான் பார்க்குது. இப்போ நான் கண் பார்க்குதுன்னா மனம் தான் பார்க்குது, ஒரு விஷயத்தை கேட்குதுன்னா மனம் தான் கேட்குது. மனம்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி, ஒரு ஹார்ட்வேர்டுன்றது மூளை. ஸோ அந்த எல்லா விஷயமும் மனம் மூலமாக தான் நமக்கு பதியப்படுது. ஸோ காதால் கேட்குறனாலும் சரி, பார்க்குறனாலும் சரி, எல்லா சென்ஸுமே இந்த மனம் மூலமாக மூளையில் ரிஜிஸ்டர் பண்ணுது. அப்போ இந்த மனமை வந்து நம்ம சரியாக வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் சரியாக இருக்கும், நமக்கு எப்போ தேவையோ அதை ரீகால் பண்ண முடியும். ஆக இந்த மனம்ன்றத, மனம் வேறு மைண்டு வேறு. ஆனால் இங்கிலீஷில் 2 ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, மனதிற்கும் அதே சொல்லுவாங்க, மூளைக்கும் மைண்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இதில் தமிழில் வந்து
மனம்ன்றது வேற, மூளைன்றது ஒரு ஸ்டோரேஜ் தான். ஸோ அப்போ அந்த மனதை வந்து நம்ம எப்படிலாம் சரி பண்ணலாம்ன்றது ஒரு பயிற்சி. ஸோ இதுக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று உடல், ஒன்று மனம். இந்த 2ஐயும் சரி பண்ணிட்டோம்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன், கவனச்சிதறல் எதுவுமே நமக்கு வராது. ஏன்னா மூளையை வந்து இந்த 2மே மூளைக்கு சம்மந்தப்பட்டிருக்கு. இந்த நம்ம உடம்பு எப்படி ஆள்பட்டதுன்னா பஞ்சபூதம் சொல்லுவோம். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்லுவாங்க. இதை வந்து இம்பேலன்ஸ் ஆகும்போது நம்மளுடைய உடல் வந்து நமக்கு நோய்வாய்ப்படுறதுக்கு வருது. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீர் அப்படின்னா நம்ம உடம்புல 90% நீர் இருக்குது. நிலம்னா அந்த சாலிடு, இந்த எலும்பு இதெல்லாம் நிலம்னு சொல்லிக்கலாம். நம்ம உடம்புல 98 எப்போயுமே ஹீட் இருக்குது. இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம 2மே இந்த 5 எலிமெண்ட்ஸும் நம்மளும் ஒன்றுன்றது, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுன்னு சொல்லுவாங்க. இந்த 2மே ஒன்று தான். யுனிவர்சலும் நம்மளும் ஒன்று தான். நம்ம சின்ன லெவலில் இருக்கோம், யுனிவர்சல் பெரிய லெவலில் இருக்குது. ஸோ அப்போ நீர் நம்ம உடம்புல இருக்குது, காற்று எப்போயுமே நம்ம பிரீத் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஆகாயம் சொல்லக்கூடியது எல்லா 9 ஹோல்ஸ் நம்ம உடம்புல இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒன்று தான். ஸோ இதில் இம்பேலன்ஸ் ஆகும்போது தான் நமக்கு நோய் வருது. ஸோ இந்த பஞ்சபூதங்களை நம்ம சரிப்படுத்துறது தான் இந்த யோகா. இப்போ உடம்புல வந்து ஹீட்டாக இருக்குது அப்படின்னா இந்த முத்திரையை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஜல முத்திரைன்னு சொல்லுவோம். இதை பண்ணும்போது உடம்பு வந்து நமக்கு கூலிங் ஆயிரும். ஸோ இந்த 5 எலிமெண்ட்ஸுமே நம்ம உடம்புல இருக்குது. இதை நீர் சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா இது வந்து ஹீட், இது வந்து நெருப்பு, இது காற்று, இது ஆகாயம், இது நீர், இது வந்து நீர், நிலம் சொல்லுவோம். இப்போ உடம்பு வந்து ஒருத்தவங்க வெயிட் அதிகமாக இருக்குது, வெயிட் லாஸ் வேணும்னா இந்த முத்திரை யூஸ் பண்ணலாம். ஸோ உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த ஃபேட்டை வந்து குறைக்கும். இது சூரிய முத்திரைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த 5 எலிமெண்ட்ஸோடைய இம்பேலன்ஸ் தான் நமக்கு நோய் உருவாகுது. வாத சித்த சிலேசம்னு சொல்லுவோம். இதில் வந்து இம்பேலன்ஸ் போது நமக்கு நோய் உருவாகுது. ஸோ அப்போ உடம்பை சரி பண்ணுறதுக்கு நம்ம யோகாவில் நிறைய முத்திரைகள் இருக்குது, ஆசனாஸ் பயிற்சி இருக்குது. 84 லட்சம் ஆசனாஸ் இருக்குது. நமக்கு அது தேவையில்லை. மினிமம் ஒரு 7 ஆசனம் பண்ணால் போதும். ஸோ யாராருக்கு என்ன தேவை, இப்போ சுகர் பேஷண்ட்னா அவங்களுக்கு தனியாக, அவங்களுக்கு பேங்க்ரியாஸை க்ரியேட் பண்ணுறதுக்குள்ள ஒரு ஆசனாஸ். நீங்கள் எல்லாமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை. நமக்கு எது தேவையோ, இப்போ ஸ்டூடெண்ட்டுக்குன்னா மூளைக்கு ப்ளட் சர்க்குலேஷன் போகக்கூடிய ஆசனாஸ், பத்திமோத்தாசனம், அப்போ ஸ்டாண்டிங்கில் வந்து அந்த ஏகபாதாசனம், கான்சன்ட்ரேஷனுக்கு இப்படி செலக்டிவாக ஒரு டெய்லி ஒரு 1/4 மணி நேரம் பண்ணால் போகும் ஸ்டூடெண்ட்டு. அதுக்கு நமக்கு என்ன தேவையோ ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களுக்கு வேண்டியது மட்டும் அந்த ஸ்டாண்டிங்ஸில் ஒரு 5 ஆசனாஸு, அது மாதிரி முதிரையில் ஒரு 5 ஒரு 3 முதிரை இருக்குது. ஸோ ரீகால் பண்ணணும். இப்படி ஒரு முதிரை, அதாவது காக்கி முதிரைன்னு சொல்லுவோம். நம்ம படித்தது நினைவு வரணும்னா இந்த முதிரையை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரீத்திங் பண்ணோம்னா நம்ம நினைவில் இருக்கிறதெல்லாம் நமக்கு எது தேவையோ அது வரும். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு வேண்டிய ரீகால் பண்ணுறது, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிறது, பிரெயின் நல்லா ஒர்க் ஆகிறதுக்கு, ஆக்சிஜன் லெவலை கூட்டுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் வந்து யோகா இருக்குது. எல்லாருமே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு யோகா சென்டருக்கு போனீங்கன்னா எடுத்தோன்னா எல்லாரையும் சூரிய நமஸ்கார் பண்ண சொல்லுவாங்க, எல்லோரையும் ஸ்டாண்டிங் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் சிட்டிங். இதுலேயே 1 மணி நேரம் அவங்க டயர்டாகி அவங்க போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜியாக யாரும் போகிற மாதிரி தெரியல. ஏன்னா யோகாவுக்கும் ஃபிசிக்கல் எக்ஸசைஸுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ யோகா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆசனம் பண்ணும்போது வேர்க்கக்கூடாது, படபடப்பாக செய்யக்கூடாது, எல்லாமே மெதுவாக தான் செய்யணும். எல்லாமே ஒரு ஒரு என்னென்னா அவசரம் இல்லாமல் மெதுவாக செய்யக்கூடிய பயிற்சி தான் ஆகும். ஆனால் இப்போ வந்து எல்லா ஸ்கூல்லையும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃபிசிக்கல் அந்த ட்ரில் மாஸ்டர் மாதிரி வேகமாக எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுறாங்க. அப்படி பண்ணால் எனர்ஜி லாஸ் ஆகும். இப்போ நீங்கள் கிரவுண்ட் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா முடிச்சுட்டு வந்தோன்னா பசி எடுக்கும். ஆனால் யோகா அப்படி கிடையாது. நீங்கள் யோகா பண்ணிட்டீங்கன்னா 5 இட்லி சாப்பிட்ற இடத்துல 3 இட்லியாக மாறும். தூக்கம் வந்து நீங்கள் 8 மணி நேரம் தூக்க வேண்டிய அவசியமே இல்லை. 4 மணி நேரம் தூங்கினாலும் அந்த 8 மணி நேரம் தூக்கத்தை நம்ம அந்த எனர்ஜியை நம்ம யோகாவில் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து யோக நித்ரான்னு ஒரு பயிற்சி இருக்குது. ஒரு 20 நிமிஷம் நீங்கள் அந்த யோக நித்ரா பண்ணிட்டீங்கன்னா அந்த 4 மணி நேரம் தூங்கக்கூடிய சக்தியை அந்த யோக நித்ராவில் நம்ம எடுத்துடலாம். 20 நிமிஷத்தில் எடுக்க முடியும். ஸோ அதன் மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த யோகாவில் இருக்குது. இதை வந்து நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் என்னால் பண்ண முடியாது, எனக்கு வயசு 40 ஆயிடுச்சு 30 ஆயிடுச்சுலாம் கிடையாது. ஒவ்வொரு வயதுக்கு தகுந்த மாதிரியும், உடம்பு ஜாஸ்தியாக வெயிட் உள்ளவங்களுக்கு ஒரு மாதிரியும், உடல் ஒல்லியாக இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரியும், ஒவ்வொரு ஆளுக்கும் இண்டிவிஜுவலுக்கு தான் யோகா. இது இப்போ எல்லாமே காமனாக சொல்லி இந்த யோகாவோடைய நேமை கெடுத்துறாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் செஞ்சு இப்போ சைடு எஃபெக்ட் வருது. இப்போ ஃபாரின்ஸ்லாம் நிறையா பேருக்கு இப்போ யோகா பண்ணி நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. காரணம் கவுன்சிலிங் இல்லை. அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்களுக்கு இப்போ வந்து கபாலபதினு ஒரு பயிற்சி இருக்குது. அதை பண்ணோம்னா ப்ரெஷர் உள்ளவங்க பண்ணக்கூடாது அந்த பயிற்சியை. இவங்க என்ன பண்ணுறாங்க, காமனாக 50 பேரை ஒரு ஹாலில் உட்கார வச்சு அந்த பயிற்சி கொடுக்கும்போது ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்போ யாராருக்கு எதை கொடுக்கணும், இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் பண்ணணும். இப்போ ஒரு குழந்தைக்கு என்ன பிரச்சனை, இவங்களுக்கு என்னென்ன டிசீஸ் இருக்குது அப்படின்னு வயதுக்கு தகுந்த மாதிரியும் நோய்க்கு தகுந்த மாதிரியும் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் யோகாவில் இருக்குது. அப்போ இன்றைக்கி யோகா கெட்ட பேர் ஆகிற காரணமே எல்லாருமே ஒரு டிகிரி டிப்ளமோ வாங்கிட்டு அவங்க நாட்டில் எல்லோரும் ஒரே மாதிரி செய்ய வைக்கிறாங்க. அப்படி செய்யும்போது நிறைய சைடு எஃபெக்ட் வரும். ஸோ அதனால் செலக்டிவாக நம்ம பண்ணி யாராருக்கு என்ன பண்ணுறத நம்ம தனியாக பண்ணோம்னா இதோட பலனை அடைய முடியும். ஏன்னா இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் அப்படின்னு ஒரு ப்ராசஸ், அதாவது சயின்டிஃபிக். இது இப்போ வந்து உடம்புல ஹீட் ஏறணும்னா
இதை நீங்கள் அப்படியே நிரூபித்து காட்ட முடியும். ஒரு அப்பாட்டஸ் எடுத்து ஒரு கபாலபதி பண்ணிவிட்டு நீங்கள் பிஃபோர் எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ பண்ணுற மாதிரி அப்படி கண் கூட நம்ம ரிசல்ட்டாகவே கொடுக்க முடியும். ஓரியண்டாக அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் சயின்டிஃபிக் ப்ராசஸ் தான் யோகா. அதனால் நீங்கள் உடனே 2 நாள்லலாம் ரிசல்ட் கிடைக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த நம்ம மெட்டபாலிக் சிஸ்டத்தில் வந்து உடனே ஒரு 90 days அந்த ஒயிட் செல்ஸ் அந்த 90 நாள் ஆகும் எதுவுமே. இதில் அட்லீஸ்ட் ஒரு 1 week 2 week ஆகும். இதுலேருந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அறியறதுக்கு. ஒரு நாள் 2 நாளில் நம்ம கற்றுக்கிற முடியாது. ஆனால் நீங்கள் தொடர்ந்து இந்த பயிற்சியை பண்ணும்போது தான் ஸ்டூடெண்ட்டோடைய பிஹேவியர் நடத்தை. ஏன்னா இன்றைக்கி வந்து நிறையா படிச்சுறாங்க, ஆனாலும் அவங்களுடைய டிசிப்ளின் இல்லாதனால நிறைய கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு. இன்றைக்குள்ள டிவி சேனல், செல்ஃபோன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ்ஸ் தான் அதிகமாக இருக்குது, பாசிட்டிவ்ஸ் கம்மியாக இருக்கிறனால இவங்களுக்கு கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா இந்த யோகா பண்ணும்போது அவங்களுக்குள்ளே தன்னை சரிப்படுத்திக்கிடுவாங்க. அந்த குமரப்பருவம்னு சொல்லுவோம், அந்த டீன் ஏஜில் கூட மிகப்பெரிய ஒரு 50 வயதுக்குரிய அனுபவத்தை பெறக்கூடிய நிலையில் அவங்க வருவாங்க. என்னன்னு கேட்டால் அவங்களுடைய மூச்சு, அவங்களுடைய மனம் கம்ப்ளீட்டாக மாறிடும். அது எந்த நிலையில் எந்தெந்த இடத்துல அவங்களால எப்படி செய்ய முடியும்னு ஒரு தனித்துவமாக மாறக்கூடியது தான் யோகா. ஸோ அதனால் இந்த யோகா பயிற்சியை நான் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் ஸ்டூடெண்ட்டுக்காண்டி ஒரு செலக்டிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை வந்து அவங்க பண்ணாலே போதும், அவங்களுடைய மெமரி பவர் கூடும், இம்யூனிட்டி பவர் கூடும், அவங்களுடைய எல்லாமே நம்ம செக் பண்ணியே பார்த்துக்கலாம். இந்த பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் லேபில் போய் அவனோட ஹீமோகுளோபின் எவ்வளவு, அவனோட எல்லாமே நீங்கள் ஐக்யூலேருந்து எல்லாமே நீங்கள் ரிசல்ட் எடுத்துகிட்டு ஒரு 3 monthsக்கு அடுத்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். இது எல்லாமே ரிசல்ட் ஓரியன்டோடைய சப்ஜெக்ட் தான் யோகா. அதனால தான் இன்றைக்கி இது நாடு கடந்து ஒரு 250 நாடுகளில் இந்த யோகா பயிற்சியை வந்து ஜாதி மதம் இல்லாமல் எல்லா நாட்டிலையும் இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் அவேர்னஸ் வரல. ஏதாவது ஒரு யோகா டே மட்டும் கூப்பிட்டு ஸ்கூலில் வந்து ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதோட முடிச்சுட்டு போயிடறாங்க. ஆனால் யோகா வந்து இன்னும் அவேர்னஸ் வந்து இன்னும் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் இன்னும் டெவலப் இல்லை. ஸோ அது வந்து ஒரு மத சார்பற்றது, ஒரு ஆசிரமம், இப்படியே வேறு மாதிரி அதை கொண்டு போகிறாங்க. ஆனால் உண்மையில் யோகான்றது மனம் இருந்தால் போதும். மனம் யாராருக்கு இருக்கிறதோ அவங்களாம் யோகா பண்ணலாம். ஏன்னா நம்மளுடைய சக்தி அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. இப்போ நான் ஹியூமன் சொல்லுவோம். ஹியூமனுக்கு வந்து மினிமம் ஒரு 12 வார்த்தைக்கு மேலே, ஒரு நாய்க்கு 12 வார்த்தைக்கு மேலே அதுக்கு மெமரி ஜிப்பில் இல்லை. ஆனால் நமக்கு கோடான கோடி விஷயங்களை இந்த ஜிப்பில் வந்து ரீஸ்ட் பண்ண முடியும். அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது தான் நம்மளுடைய ஜிப், நம்மளுடைய மனம். மற்ற ஹியூமனுக்கும் நான் ஹியூமனுக்கு கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய மூளை வந்து மிக அபாரமானது. ஆனால் நம்ம யாருமே பயன்படுத்துறதில்ல. இப்போ நம்ம மேக்ஸிமம் சயின்டிஸ்ட்டே கம்மியாக தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ யோகாவில் 100% அவங்களால பண்ண முடியும்னு நிரூபிச்சிருக்காங்க. இந்த திருமூலர்லாம் 3000 ஆண்டு வாழ்ந்திருக்காங்க. நம்மளுடைய பாடி ஸ்ட்ரக்சரே மினிமம் 120 ஆண்டு வாழ முடியும். நம்மளுடைய இறைவனோட படைப்பில் 120 ஆண்டுகள் இந்த உடம்பு ஆரோக்கியமாக வாழ்கிறக்கூடிய இதை வந்து இறைவன் கொடுக்குறாரு. ஆனால் நம்மளுடைய செயலில் 120லேருந்து 80 அப்படியே குறைஞ்சிக்கிட்டே ஆயில் வந்து இன்றைக்கி 50-60 வந்துருச்சு. காரணம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் தான். ஏன்னா அன்னைக்கு வந்து இவ்வளோ மன அழுத்தம் கிடையாது. அன்னைக்கு முன்னோர்கள் பார்த்திங்கன்னா விவசாயம் தான் 90%. அதிலே அவங்க யோகா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே வந்து எல்லா உடம்பு வந்து வளைதல் இருக்கும். அவங்களுக்கு குனிஞ்சு வேலை பார்ப்பாங்க. நாட்டு நடும்போது இயற்கை காற்று, சாப்பாடு பார்த்திங்கன்னா எந்த விதமான உரச்சாப்பாடுகள் கிடையாது. அப்போ அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்ஸ் வேறு மாதிரி இருந்தனால தான் அன்றைக்கி 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க, ஆரோக்கியமாக இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணியிலேருந்து காற்றுலேருந்து எல்லாமே நமக்கு மாசாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் தண்ணி எடுத்தால் கூட மினரலில் பார்த்தீங்கன்னா மினரல்லஸ் தான், அது மினரலே கிடையாது. ஏன்னு கேட்டால் அதில் எல்லாமே உறிஞ்சப்படுது. அதில் இருக்கக்கூடிய எந்த சத்துமே கிடையாது. இப்போ நம்ம குடிக்கிற தண்ணி எதுவுமே பார்த்தீங்கன்னா மினரல் வாட்டரே சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக பேக்கிங் ட்ரிங்கிங் வாட்டர் தான். எல்லாருமே மினரல் வாட்டர் மினரலே அது கிடையாது. மினரல்ஸே இல்லை அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிங்கன்னா எதுவுமே இருக்காது. பிஹெச் மட்டும் அந்த 7 அந்த மட்டும் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. பிஹெச் டிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, டோட்டல் டிசார்ஜ். இதை மட்டும்தான் அந்த தண்ணியில் இருக்குமே தவிர சத்துக்களே இல்லாததான் நம்ம குடிச்சிட்டு இருக்கோம். இன்றைக்கி குடிக்கக்கூடிய தண்ணியிலேருந்து காற்றுல பார்த்திங்கன்னா அவ்வளோ மாசு இருக்குது இன்றைக்கி. ஏன்னா அவ்வளோ வண்டி, அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ வண்டிலாம் போகாது. ஸோ நம்ம இந்த காற்று, ஏர் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு மாசில் தான் வாழ்கிறோம். சாப்பாடு, உணவு கூட இன்றைக்கி நமக்கு சரியான சுத்தமான சாப்பாடு கிடைக்கல. அதுலேயும் உரச்சாப்பாடு தான். நம்ம வீட்லேயும் அதையும் குக் பண்ணும்போது அதில் இருக்கிற சத்துக்கள்லாம் போயிடுது. ஸோ இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும்னா யோகாவில் சரி பண்ண முடியும். எப்படி யோகாவில் சரி பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, நமக்குள்ளே 7 அந்த சக்கராஸ்ன்னு சொல்லுவாங்க, மூலாதாரம், சுவாதிஷ்டானம். இதெல்லாம் வந்து சயின்டிஃபிக்காக நிரூபிக்கப்படலை. ஆனால் யோகிகள் என்ன, அந்த இதுக்கு முன்னாடி இருக்க அந்த யோகிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ளேயே நம்ம சக்தியை நம்ம எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. அது எப்படி அப்படின்னா, மூலாதாரம் சொல்லும்போது அங்கே ஒரு சக்தி இருக்குது, சுவாதிஷ்டானம், இப்படி எல்லாமே நரம்புகள் பின்னப்பட்டு அதில் வந்து எனர்ஜியாக இருக்கும். அதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா நம்ம டைரெக்டாக காஸ்மிக்கிலேருந்து நம்ம எனர்ஜியை பெற முடியும். இப்போ நம்ம சிஸ்டம் எப்படி இருக்குன்னா,
சாப்பிட்றோம், சாப்பிட்ட உணவு குளுக்கோஸாக மாறுது, எல்லா செல்ஸும் போய் நம்ம செல்ஸ் டெவலப் ஆகுது. இது நம்ம சயின்ஸு. ஆனால் யோகி சயின்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஹார்ட் பீட் நிப்பாட்டிடுவாங்க, இந்த சிஸ்டமே ஸ்டாப் ஆயிடும். டைரெக்டாக இங்கேருந்து அவங்க மேலேருந்து காஸ்மிக் எனர்ஜி அவங்க எடுத்துகிட்டு அதுலேருந்தே அவங்களுக்கு உணவு எப்படி அப்படின்னா, ஒரு ஏர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் ஆக்சிஜன் மட்டும் கிடையாது, 21% தான் ஆக்சிஜனு, 70% அதில் நைட்ரஜன் இருக்குது. ஸோ அந்த நைட்ரஜனே அவங்க உணவாக எடுத்துக்கிடுவாங்க. அவங்களுக்கு சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது, தண்ணி குடிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்துலேருந்தே எடுக்கக்கூடிய சக்தி இந்த யோகாவில் இருக்குது. ஸோ அதனால் நிறையா பேர் உணவு இல்லாமல் வாழ முடியும். அந்த அளவுக்கு இந்த யோகாவில் பெரிய லெவல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் வெளியில் யாரும் சொல்ல மாட்டாங்க, அப்படி இருக்கவங்க வெளியில் வரவும் மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த யோகாவில் இருக்கிறனால நம்ம அந்த லெவலுக்கு போனால், ஸோ இந்த நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாசுலேருந்து எப்படி தப்பிக்கலாம்னா எண்ணத்தின் மூலமாக தப்பிக்கலாம். நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியை வளர்த்துக்கிட்டு காஸ்மிக் எனர்ஜியை உள்ளுக்கு கொண்டு வர்றது தான் நம்ம யோகா பண்ணுறோம். அது எப்படின்னா முதிரையில் கொண்டு வர முடியும், தியானத்தில் கொண்டு வர முடியும். ப்ரீத்திங்கில் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் மாசாக இருந்தாலும் சில அதையும் நம்ம சில சவுண்டு மூலமாக அதை சரி பண்ணி அந்த ப்ரீத்திங்லேயும் சில இதெல்லாம் பண்ணலாம். நம்ம அந்த மாசு இல்லாமல் பண்ணுறதுக்கு சில சவுண்ட் தெரப்பி சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ ப்ரீத்திங்லேயும் நீங்கள் எடுத்துக்கலாம். லைட்டுன்னு சொல்லுவோம், தியானம்ன்றது லைட்டு. இந்த இடத்துல நீங்கள் கண்ணை மூடி ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு லைட் உங்களுக்கே தெரியும், ஒரு லைட்டாக ஃப்ளாஷ் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மூலமாக நம்ம எனர்ஜியை கூட்ட முடியும். இங்கே வந்து ஒரு ஆக்னியா சக்கரம் சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அது மூலமாக நம்மளுடைய சக்தியை கொண்டு வர முடியும். ப்ரீத்திங் மூலமாகவும் கொண்டு வர முடியும். வேறு ஆசனாஸ்ன்னு சொல்லக்கூடிய முதிரையின் மூலமாகவும் நம்ம கொண்டு வர முடியும். ஸோ நம்ம என்ன தான் உணவு நம்ம அவசியம் இல்லை, ஏன்னா இன்றைக்கி எந்த சாப்பாடும் சரியில்லாதனால நம்ம இந்த பயிற்சியை பண்ணிட்டோம்னா உணவு எப்படி இருந்தாலும் சரி, நம்ம லைஃப் ஸ்டைலை வந்து இது சரி பண்ணிடும். இந்த மூச்சு மூலமாகவும் நம்ம தியானம் பண்ணுற மூலமாகவும் நம்மளை காத்துக்கிற முடியும். எப்படின்னா மழை பெய்யுது, புயல் அடிக்கிறதுனாலும் இந்த இயற்கையை வந்து நம்ம செய்ய முடியாது, நம்ம கதவு சாத்திக்கலாம். அந்த மாதிரி தான் நம்மளை நம்ம பாதுகாத்துக்கலாம். நம்ம சரியாக இருந்தால் தான் குடும்பம் நல்லாயிருக்கும், குடும்பம் நல்லா இருந்தால் தான் சமூகத்தை நம்ம சரி பண்ண முடியும். அப்போ தான் எல்லாமே வரும். அப்போ நம்மளை சரி பண்ணணும். அப்போ சுயநலம் கொஞ்சம் வேணும். அப்போ கொஞ்சம் நமக்காண்டி ஃபேமிலின்னு இல்லாமல் ஒரு படிக்கிற குழந்தை எந்த நேரம் படிப்புன்னு இல்லாமல் அவங்களுக்காண்டி ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் ஒதுக்கி இந்த பயிற்சியை தொடர்ந்து பண்ணணும். ஒரு நாள் 2 நாள் பண்ண வேண்டியதில்லை. 13 வருஷம் ஒருத்தர் பண்ணிட்டாருன்னா அடுத்து அவங்க பண்ண வேண்டியதில்லை. ஸோ அவங்களுக்கு 70 வயசு வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு யோகாவுடைய சிஸ்டத்தை சொல்கிறாங்க. 13 வருஷம் ஒருத்தர் யோகா தொடர்ந்து பண்ணிட்டாங்கன்னா அடுத்து அவங்க 70 வயசு வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராதுன்றது தான் ரிசர்ச்சோடைய ஒரு இது. ஸோ அதனால் நீங்கள் அந்தளவுக்கு பண்ண வேணால், அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷம் பண்ணால் போதும். அது யார் பண்ணணும்னா ஸ்டூடெண்ட்டுக்கு சில முதிரை, ஒரு 3 முதிரை, ஒரு 5 நிமிஷம் ஒரு 2 முதிரை பண்ணலாம். அப்புறம் ப்ரீத்திங் ஒரு 5 நிமிஷம், அப்புறம் மெடிடேஷன் ஒரு 5 நிமிஷம், அப்புறம் ஆசனாஸ் ஒரு 4 ஆசனம். இதுக்குள்ளேயே ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளேயே முடிச்சிடலாம். இதை பண்ணிவிட்டு அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய இம்யூனிட்டி பவர் கூடும். எல்லாமே அவங்களுக்குள்ள ஒரு நடத்தைன்னு சொல்லுவோம், மெயினாக பிஹேவியர் சேஞ்சஸ் வரும். அது எப்படி வரும்னா, இப்போ சைக்காலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க. பில்கேட்ஸ் இப்படி இருந்தார், ஏழையாக இருந்தார், பணக்காரன் ஆகிட்டார், இவர் படிக்காதவர் படிச்சிட்டாரு, ஐஐபி, இப்படிலாம் சொல்லி கம்பேர் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. ஆனால் யோகாவில் வந்து எந்த மோட்டிவேஷன் தேவையில்லை, எந்த அறிவுரையுமே தேவையில்லை. அவங்களுக்குள்ளே ஒரு இன்ட்யூஷன், நம்ம அவங்களே அனலைஸ் பண்ணி தன்னை சரி பண்ணக்கூடியது தான் யோகா. ஸோ அப்போ தன்னை அறிதல்ன்றது தான் மிகப்பெரிய விஷயந்தான் யோகாவில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம எடுத்து சொல்லணும். பெரியவங்களாக இருந்தாலும் இதை வந்து அங்கீகரித்து இன்றைக்கி எல்லா நாடுகளும் அங்கீகரிச்சிருக்காங்க. இன்னும் ஸ்கூலில் இன்னும் அது ஒரு காட்சி பொருளாக ஒரு 10 பேர் முன்னாடி ஏறி நின்று ஒரு ரோப் யோகா என்னென்னமோ சொல்கிறாங்க. அதனால் எந்த பிஹேவியர்ஸ் மாறாது. ஒரு நடத்தை மாறணும்னா அவனுடைய மூச்சு மாறணும். ஏன்னா மூச்சுக்கும் நடத்தைக்கும் சம்மந்தம் இருக்குது. மூச்சை சரி பண்ண பிறகு அவனுடைய எண்ணங்கள் சரியாகும். நம்ம உடம்புல வந்து அந்த 3 கலவைன்னு சொல்லுவோம். அது எப்படின்னா அங்கே பர்சனாலிட்டி 1, பர்சனாலிட்டி 2ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ரஜோ, தமோ, சாத்விக்னு சொல்லுவாங்க. இந்த 3 கலவை தான் மனிதனுடைய கலவை. இது எப்படி அப்படின்னா, இவன் பிறந்ததுலேருந்து அவனுடைய சூழ்நிலையினால் வரக்கூடிய ஒரு பிஹேவியர்ஸ், ஸ்கூலில் படிக்கக்கூடிய பிஹேவியர்ஸு, இவன் யாரோட சேர்றானோ இதெல்லாம் சேர்ந்த கலவை தான் அவனுடைய பிஹேவியர்ஸாக இருக்குது. இதை மாற்றுறதுக்கு இவனுடைய செல்ஃபில் ப்ரீத்திங் பண்ணும்போது ஸோ ஆட்டோமேட்டிக்காக இவன் எது தேவை, எது நமக்கு தேவையில்லை அப்படின்றத அவனே தன்னை உணர்ந்து தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய பயிற்சி தான் இந்த யோக பயிற்சி. ஸோ அதனால் இதை வந்து ஒரு மத சார்பம் இல்லாமல் இதை ஒரு ஃபிசிக்கல் மென்டலோடைய ஒரு பயிற்சியை மாதிரி எடுத்துகிட்டு, நம்ம இங்கே ஸ்பிரிச்சுவலே வேணால், ஸ்பிரிச்சுவலுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது வந்து அது 5வது நிலைன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல், மென்டல், இது 2ம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எமோஷனல். அந்த எமோஷனலுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் சோசியல், அப்புறம் 5வது மாரல். ஸோ இந்த 5 சரி பண்ணாலே போதும். இதுதான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் உண்மையான வளர்ச்சி என்பது வெறும் உடம்பை மட்டும் சரி பண்ணுறதில்ல, இந்த 5மே கவர் பண்ணுறக்கூடியது தான் இந்த யோகாவில் இருக்குது. ஸோ உடம்புக்கு ஆசனாஸ் வந்துடும், இந்த மனதுக்கு வந்து ப்ரீத்திங் வந்துடும். இந்த ப்ரீத்திங்கிறது பிராணாயாமம் அதை பண்ணி பண்ணுறது. இந்த 5 ஸ்டேஜையுமே இந்த பயிற்சி யோகாவில் இருக்குது.
ஸோ இந்த 5ஐயுமே நம்ம சரி பண்ண முடியும். அதனால் இப்போ நான் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சில முக்கியமான அந்த பயிற்சியை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சின்முதிரைன்னு சொல்லுவோம். அது நம்ம இது வந்து பிட்ரூட்டி கிளாண்டுக்கு சம்மந்தம் இருக்குது. இந்த ஆள்காட்டி வரலும் இந்த முதிரை இருக்குல்ல, இதை ரெண்டையும் டச் பண்ணி மேலே தான் வைக்கணும். ஏன்னா இதில் அவ்வளோ நரம்புகள் முடிச்சோட இருக்குது. நமக்கு பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருக்கும். இந்த இடத்துல தான் எல்லா நரம்புகளுடைய முடிச்சிருக்கு. இதை ரெண்டையும் டச் பண்ணும்போது இது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, ஆள் மனசை போய் நம்ம ஆல்ஃபா ஸ்டேஜுக்கு கொண்டு போவோம். நம்ம மனம் வந்து எப்பயுமே பீட்டா காமா இதில் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஏதாவது ஒரு சிந்திச்சுக்கிட்டே இருப்போம். ஏற்கனவே நடந்ததை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்போம், இல்லை நாளைக்கு வரக்கூடிய பிளானை வச்சுக்கிட்டு இருப்போம். யோகான்றது ப்ரெசண்ட்டில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல இருக்கோம்னா இந்த இடத்துல தான் மனசு இருக்கும். ஸோ நாளைக்கு நடக்கிறத பற்றியோ ஏற்கனவே நடந்த விஷயங்களை பற்றியோ இந்த மனம் போகாமல் கண்டினியூஸ் ப்ரெசண்ட், அதாவது தொடர்ந்து ப்ரெசண்ட்லேயே இருக்கிறது. அதுதான் யோகாவுடைய இது. இப்படி ப்ரெசண்ட்லேயே இருக்கும்போது ஒரு விஷயத்தையே நம்மளால் சிறப்பாக செய்ய முடியும். நம்ம ப்ரெசண்ட்டில் இல்லாதனால தான் நம்ம எந்த விஷயத்தையுமே நம்மளால் சொல்லணும். இப்போ நான் இருக்கும்போதே என்னுடைய மனசு வந்து இன்னும் பாஸ்ட்டில் போயிடும், இல்லை ஃப்யூச்சர் போய்கிட்டே இருக்கும். நம்மளால் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நம்ம மனசை வந்து ஒருநிலைப்படுத்த முடியாது. ஆனால் யோகா கற்றுக்கிட்டவங்க ஒரு நாள் முழுக்க ஒரு இடத்துல உட்காந்து ஒரே நிலையில் இருக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு இந்த யோகாவில் வந்து மனசை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இதில் என்ன வரப்போன்னு இல்லை, இதில் வந்து அவ்வளோ விஷயம் இருக்குது. இது ரெண்டையும் டச் பண்ணும்போது நம்மளுடைய பிட்ரூட்டி கிளாண்டுக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்குது. நம்ம பயோன்னு சொல்லுவோம், நம்ம உடம்புல எனர்ஜி லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஏன்னா புவியீர்ப்பு விசையில் நம்ம பாடி வந்து இழுக்கப்பட்டு சக்தி இழக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். இது வந்து ஷார்ட் சர்க்யூட். இப்போ அந்த எலக்ட்ரிக் சக்தி இழக்காமல் இருக்கணும்னா அந்த ஷார்ட் சர்க்யூட் அப்படி வச்சுட்டோம்னா நம்மளோட எனர்ஜி உள்ளுக்க சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக இருந்தால் எனர்ஜி லாஸ் ஆகிட்டே இருக்கும். இப்படி ஒரு சின்ன சர்க்யூட் பண்ணிட்டோம்னா அந்த மேக்னெட்டிக் எனர்ஜி வந்து உள்ளுக்க ரொட்டேட் ஆகி எனர்ஜி அப்படியே தக்க வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த முதிரை வந்து நம்ம எப்பயுமே ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு மினிமம் ஒரு 5 மினிட்ஸ் வீட்டில் இருக்கும்போது படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த முதிரை இப்படி வச்சுக்கணும். இது வந்து 3மே ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது. தியானம் வந்து வேறு, தியானத்துக்கு வேறு முதிரை. கை வச்சு இப்படி அமுக்கக்கூடாது, லைட்டாக டச் பண்ணால் போதும். இந்த கை சேர்த்து வச்சுக்கோங்க 3 வாரம். இந்த கை வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம முதுகு தண்டு எப்போயுமே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். முதுகு தண்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே நம்ம அறியாமல் என்ன ஆயிரும்னா முன்னாடி வளைஞ்சிரும். ஸோ அதனால் ஸ்டாண்டு மாதிரி 2 முட்டிக்கு நடுவில். இந்த பத்மாசனம் முடிஞ்சால் போடுங்க, இல்லைன்னா அதுக்கு தனி ட்ரைனிங் இருக்குது. அது எப்படி பண்ணணுன்றதை நான் இது பண்ணேன். இந்த ஆசனத்துக்கு பேர் பத்மாசனம். இதுவும் மெயினாக ஸ்டூடெண்ட் போடணும். ஏன்னு கேட்டால் நம்ம மனசை சமநிலைப்படுத்துறதுக்கு இந்த இது ஏன்னு கேட்டால் நம்ம இந்த விரலில் இருந்து தான் நாடி ஆரம்பித்து இப்படியே நீங்கள் சிம்பிள் பார்த்துருப்பீங்க. நம்ம மெடிக்கல் சிம்பிள் பார்த்தீங்கன்னா 2 பாம்பு இப்படி போகிற மாதிரி இருக்கும். நம்மளுடைய முதுகு தண்டு தான் அது. இந்த 2 நாடிகள் வந்து பின்னி இந்த 6 எனர்ஜி சொல்லுவோம். இங்கே மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விசித்தின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல எனர்ஜி வந்து நமக்கு ஃப்ளோ ஆகும். ஸோ இப்படி வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்டாண்டு மாதிரி இருக்கணும். இது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டாக வந்துடும். இப்போ தெரியுதா? இப்படி உட்காந்ததுக்கும் இப்படி வச்சதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ கண்களை மெதுவாக முடியும். ஏன் கண்களை மூடணும்னா நம்மளுடைய 90% நம்மளுடைய மனசு வந்து கண் மூலமாக தான் நமக்கு பாதிக்கப்படுறதும், நம்மளுடைய பிரச்சனைக்கே கண்ணு தான் முக்கியம். கண்ணில் இருந்து தான் நம்ம எல்லா விஷயங்களும் மூளையில் வந்து 90% பதியுது. அதனால் கண்களை மூடிட்டு, ஏன்னா கண் மூடும் போது தான் மனசு உள்ளுக்க போகும். இப்போ அவங்க கான்சன்ட்ரேஷன் வந்து இந்த விரல் கொண்டு வந்துடணும். இந்த டச் பண்ணியிருக்கீங்களா, அங்கே கொண்டு போகணும். கொண்டு போக சிரமமாக இருக்கும் ஃபஸ்ட்டு, இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே ஒரு டிக் டிக்னு ஒரு சவுண்டு, இந்த இடத்துல ஒரு நாடி துடிக்கும். நீங்கள் கண்ணை மூடி அந்த இடத்துக்கு உங்கள் மனசை கொண்டு போனீங்கன்னா, உங்களுடைய எண்ணத்தை கொண்டு போகும்போது இந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. வாட்டில் ஒரு 100 பேர் உட்கார வச்சு சின்முத்திரை பண்ணுன்னு போயிடுவாங்க. இந்த இடத்த வாட்ச் பண்ணணும். அந்த சவுண்டை வந்து நம்ம பார்க்கணும். டிக் டிக்னு அந்த ஒரு துடிப்பு ஏற்படும். அந்த இடத்துல நாடி துடிப்பு முதல் நாளே தெரியாது. நீங்கள் டெய்லி பயிற்சி பண்ண அந்த இடத்த வந்து வாட்ச் பண்ணணும். அப்போ தான் அந்த சர்க்யூட் வந்து அந்த எனர்ஜி நமக்கு கிடைக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்களை மெதுவாக கண்களை மூடிட்டு, இறுக்கமாக மூடக்கூடாது, உடம்பை தளர்வாக வச்சுக்கோங்க. ஃபீல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அங்கே ஒரு துடிப்பு இருக்கும், சின்ன துடிப்பு. அதை நம்ம வந்து கவனிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் இந்த முதிரையில் உட்காரணும். இது என்ன செய்யும் கேட்டிங்கன்னா, உங்களுடைய மைண்டை வந்து ஆல்ஃபா ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். இப்போ தேவையில்லாத சிந்தனைகள்னு சொல்லுவோம். இதில் சிந்தனையில் 4 எண்ணங்கள் இருக்குது.
தேவையான எண்ணங்கள், வீணான எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள், நேர்மறை எண்ணங்கள், 4 எண்ணங்கள் நமக்கு எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கும். எப்பயுமே தாட்ஸ் பார்த்தீங்கன்னா சில நேரம் பாசிட்டிவாக ஓடும், சில நேரம் நெகட்டிவாக ஓடும், சில நேரம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சிந்தனைகள் வரும். இப்படி ஒரு 4 சிந்தனை நம்ம டெய்லி பண்ணிக்கிட்டே இருப்போம். உங்களை வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். நீங்கள் டெய்லி நம்மளை வாட்ச் பண்ணுறதுல காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம என்ன யோசித்தோம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 90% தேவையில்லாத எண்ணங்கள் தான் வந்துடும். ஸோ அதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி தியானத்தில் நீங்கள் இந்த மாதிரி சின்முத்திரையில் உட்காரும்போது இந்த தேவையில்லாத எண்ணங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ்ஸ்லாம் போயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எது தேவையோ அதை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி வரும். இது ஒரு முதிரை. அடுத்து இன்னொரு முதிரை இருக்குது, சின்மய முதிரைன்னு சொல்லி. இந்த 3ஐயும் மடக்கிட்டு இப்படி வைக்கிறது. இது தொடையில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இது நீங்கள் படிக்கும்போது என்ன பண்ணலாம்னா இந்த பக்கம் ஒரு கையில் இப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டே படித்தீங்கன்னா ஈஸியாக வந்து ரிஜிஸ்டர் ஆகும். இது வந்து இந்த முதிரை சின்மய முதிரைன்றது. இது மூளையில் நம்ம படிக்கும்போது ரிஜிஸ்டர் ஆகக்கூடிய ஒரு முதிரை. இது இந்த முதிரையை வச்சுட்டு ஒரு கையில் அப்படி முதிரையை வச்சுக்கணும். ரீட் பண்ணிக்கிட்டே புக்கை வந்து படிக்கும்போது இந்த முதிரையை எப்படி வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். 2 கையில் ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணுங்கள். படிக்கும்போது ஒரு கையில் அப்படி வச்சுக்கோங்க. அதாவது 3 விரலை மடக்கிடணும். 3 விரலில் வெளியில் நிப்பாட்டினா தான் இப்போ உள்ளுக்கு மடக்கணும். இப்படி வச்சுட்டு தொடையில் வச்சுட்டு நீங்கள் எப்போயுமே படிக்கும்போது இந்த முதிரையை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கூலில் வந்து ஒரு 40 மினிட்ஸ் நீங்கள் உட்கார்றீங்களா, அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த முதிரையில் வச்சுட்டு நல்லா ஆழ்ந்த சுவாசம் ஒரு 3 டைம்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த இதுக்கு நீங்கள் அடுத்த செஷன்ஸ் வந்து தயாராகிடலாம். இப்போ ஏன்னா தொடர்ந்து நம்ம மூளை டயர்டாயிரும். நீங்கள் ஸ்கூலில் வந்து கவனிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ்க்கு மேலே உங்களை அறியாமல் எனர்ஜி அந்த மனம் வந்து நிற்காது, வேறு எங்கேயாவது போயிடும், நம்மளால் கவனிக்கவே முடியாது. ஸோ அப்போ வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு இந்த முதிரையை வச்சுட்டு நல்லா ஆழ்ந்த சுவாசம் நீங்கள் ஸ்கூல்லே பண்ணிக்கலாம். கண்ணை மூடிட்டு நல்லா எல்லாம் பக்கத்தில் பார்த்தாங்களும் பரவாயில்ல, கேட்டால் நான் யோகா பண்ணுறேன்னு சொல்லிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த பிரேக் இருக்கும் இல்லையா, ஒரு ஹவர்லேருந்து இன்னொரு ஹவருக்கு, அப்போ இந்த தான் நீங்கள் இந்த முதிரையை வச்சு அப்படியே ப்ரீத் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு ஈஸியாக வந்து அடுத்த 40 நிமிஷம் உங்களால் கவனிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி ப்ரீத்து ப்ளஸ் அந்த எண்ணங்களை நம்ம மாற்றிக்கலாம். இது 2வது முதிரை. இது சின்மய முதிரைன்னு சொல்லுவோம். 3வது முதிரை இந்த முதிரை இப்படி வச்சுக்கணும். இந்த முதிரை எப்படின்னா நம்ம நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா ரிஜிஸ்ட்ரேஷனை, அது வந்து நமக்கு வரல அப்படின்னா அது எடுத்து கொடுக்கக்கூடிய முதிரை. இது இந்த ஹாக்கினி முதிரைன்றது. இந்த இடத்துல ஜஸ்ட்டில் கரெக்டாக வச்சுட்டு நல்லா ப்ரீத் பண்ணணும். நல்லா ஹோல்டு படிக்கணும். திரும்ப ப்ரீத் அவுட். இப்படி ஒரு 5 டைம்ஸ் நல்லா லாங் ப்ரீத். எப்படி இருக்கணும்னா உங்களுடைய ப்ரீத் வந்து ஸ்லோலி கண்டினியூஸ்லின்னு சொல்லுவோம். விட்டு விட்டு இழக்கூடாது, ஸ்லோவாகவும் இருக்கணும், கண்டினியூஸாக இருக்கணும். கரெக்டில் ஹோல்டு பண்ணிவிட்டு 1 2 3 4 திரும்ப ப்ரீத் அவுட். இப்படி ஒரு 5 டைம்ஸு ப்ரீத் இன் ஹோல்டு ப்ரீத் அவுட் இந்த முதிரையில் பண்ணுங்கள். இது வந்து நம்மளுடைய பிரெயினில் இருக்கக்கூடிய ரீகால். எந்த விஷயம் நம்ம படித்தது வரல, இந்த இப்போ பேசுகிறாங்களே திடீர்னு வரலன்னா இதெல்லாம் காரணம் வந்து நம்மளுடைய அந்த ரீகால் சரியாக வராதனால தான். ஸோ இந்த முதிரை அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணோம்னா ஈஸியாக நமக்கு படித்ததெல்லாம் நமக்கு நினைவுக்கு வரக்கூடிய. ஸோ இந்த 3 முதிரை, ஃபஸ்ட்டு சின் முதிரை, 2வது இந்த சின்மய முதிரைன்னு சொல்கிறது, 3வது காக்கினி முதிரை. இதை 3மே ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் டெய்லி ஒரு 5 மினிட்ஸு அதுவும் க்ளோஸ் யுவர் ஐஸில் பண்ணணும். கண்ணை மூடிட்டு தான் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அந்த மனசுக்கு இந்த 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 நினைப்பு. இப்போ கண்ணை மூடுறீங்கன்னா மனசு இங்கே போகணும். மனசுனா உங்களோட எண்ணம் வேறு எங்கேயோ வச்சுக்கிட்டு மூச்சு இழுக்கக்கூடாது, இந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஏன்னா யோகாவை பொறுத்தளவு 3 விஷயம் இருக்குது. எல்லோரும் என்னன்னா ஃபிசிக்கல் எக்ஸசைஸாக பண்ணுவாங்க. எப்படின்னா இந்த இப்போ கையை இப்படி பண்ணுறேன் இல்லையா, இது வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸு, இப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் யோகாவில் எப்படி பண்ணணும்னா இந்த கை இருக்கு இல்லையா, இந்த கைக்கிட்ட உங்கள் எண்ணம் அங்கே போயிடணும். போயிட்டு மூச்சோடு போகணும். மூச்சு சேர்ந்து உங்கள் எண்ணமும் அந்த கையில் இருக்கணும், மூச்சு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த உடல் மனம் வந்து 2மே பண்ணிட்டுறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபிசிக்கலில் இப்படி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, மனசு அங்கே இருக்காது. இப்போ யோகாவில் பொறுத்தளவு ஒரு ஆசனாஸ் பண்ணும்போது ப்ரீத் இன் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் உடல் மனம் எண்ணம் இந்த 3ஐயும் ஒருமுகப்படுத்தி மூச்சோடு செய்யணும். ப்ரீத் அவுட் பண்ணும்போதும் அதே மாதிரி தான் உங்களுடைய எண்ணம் வந்து இந்த கையிலே இருக்கணும். இந்த கையிலே வந்து உங்களுடைய எண்ணமும் அங்கே இருக்கணும், ப்ரீத் அவுட்டும் பண்ணணும். இப்படி பண்ணுறது தான் யோகா. இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டயர்டே ஆகாது. நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா டயர்டாயிரும். ஏன்னா எனர்ஜி லாஸ். யோகாவை பொறுத்தளவு எனர்ஜி கெயின் தான். மூச்சோடு பண்ணும்போது ஆக்சிஜன் லெவல் கூடும், கான்சன்ட்ரேஷன் கூடும், இந்த ஸ்ட்ரென்த்து மசில்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ 3ஐயுமே சேர்த்து செய்யணும். யோகா பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா ப்ரீத்திங், தாட்ஸு, பாடி மைண்டு
ப்ரீத்திங், இந்த மூணையும் சேர்த்து தான் பண்ணணும் யோகாவில். இது நிறையா பேர் பண்ணுறதே இல்லை, வேகமாக பண்ணுவாங்க, வேர்க்கக்கூடாது. இப்போ ஆசனாஸ் பண்ணால் எனர்ஜியாக இருக்கணும், ஃபைனலில் வரும்போது ஒரு பூஸ்ட்டாக இருக்கணும். எந்திரிச்சா டயர்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணுறது தப்புன்னு அர்த்தம். ஸோ எப்பயுமே யோகாவில் வந்து நிதானமாக செய்யணும், வேகமாக செய்யக்கூடாது. சரி, இது வந்து 3 முதிரை. அடுத்து ப்ரீத்திங்கை பொறுத்தளவு ஆக்சிஜன் லெவல் நிறைய வேணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்படி கையை நல்லா வச்சுக்கோங்க. இப்போ மூச்சை வந்து நம்ம நார்மல் பண்ணும்போது ஆக்சிஜன் லெவல் கிடைக்காது. இப்போ அதனால் மூச்சை எப்படி பண்ணுறோம்னா ட்ராப்பாக இழுக்கணும். இந்த இருக்கு இல்லையா, ஃபுல்லாக மேக்ஸிமம் லெவல் நம்ம லங்ஸை ஃபுல் பண்ணிவிட்டு ப்ரீத் அவுட் பண்ணிடணும். இது எப்படின்னா நார்மல் ப்ரீத்தோட நமக்கு ஆக்சிஜன் லெவல் வந்து அதிகமாக கிடைக்கும். எப்படின்னா ஸ்லோவாக இழுக்கணும், இந்த ட்ராப்டாக மூச்சு இழுக்கணும். அப்படி கண்ணை மூடிட்டு செஞ்சு பாருங்கள், ஆக்சிஜன் லெவல் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய பயிற்சி இது. ஸ்டக் பண்ணி இழுக்கணும். அதாவது ஒரே ஃப்ளோவாக இழுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக அது மாதிரி இழுத்துட்டு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். இது என்னன்னா லங்ஸ் கெப்பாசிட்டி நமக்கு இன்க்ரீஸ் ஆகும், நிறைய ஆக்சிஜன் லெவல் நம்ம பாடிக்கு கிடைக்கும். இது ஒன்று. அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி இங்கே இந்த சைடில் இப்படி வச்சுக்கணும். ப்ரீத் அவுட். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்கேருந்து வந்து இந்த சைடில் வச்சுட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே விடணும். இது வந்து நிறைய லென்த், நமக்கு நிறைய ஆக்சிஜன் வந்து கிடைக்கும். ஸோ இதுவும் ஆக்சிஜன் லெவலில் கூடக்கூடியது. ஸோ இது வந்து நம்மளுடைய ஆக்சிஜன் லெவல் கூடுறது. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து இங்கிட்ட ஒரு 5 டைம்ஸு, இப்போ இந்த சைட்லேருந்து பண்ணுறது. அதாவது இங்கே இழுத்து இங்கே தான் விடணும். ஸோ அப்போ ரொம்ப லென்த்து நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும். இப்படியே பண்ணும்போது மூச்சு அதிகமாக மூச்சு நமக்கு போகும். ஸோ இது டைப் ஆஃப் ஆக்சிஜன் லெவல் கூட்டுறது. ஸோ இது ரெண்டாவது டைப்பு. இது வரைக்கும் புரியுதா நான் சொல்கிறது? ஃபஸ்ட்டு வந்து முதிரை, சின் முதிரை, அடுத்து சின்மய முதிரை, அடுத்து ஹாக்னி முதிரை. இந்த 3 முதிரை பண்ணிட்டோம். 3வது ப்ரீத்திங்கில் வந்து ஸ்டக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கிறது, இழுத்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்ப ப்ரீத் அவுட் பண்ணுறது. அப்புறம் இந்த சைட்லேருந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டு ப்ரீத் பண்ணுறோம், திரும்ப லெஃப்ட்லேருந்து பண்ணுறோம். இந்த 2 சைடில் பண்ணுறோம். இதுவும் வால்யூம் ஆஃப் ஆக்சிஜனை கூட்டும். ஸோ இது வந்து வந்து எனர்ஜியை வந்து கூட்டிட்டோம். அடுத்து ரீகால் பண்ணுறதுக்கு இது பண்ணிட்டோம். அடுத்து வேறு பயிற்சி பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுக்கோங்க. இந்த கை ஷோல்டர் நேராக வச்சுட்டு இப்படி வச்சுட்டு இது கான்சன்ட்ரேஷன் கூறக்கூடிய பயிற்சி இருக்கு இல்லையா. இப்படியே வச்சுட்டு இப்படியே இந்த வரல இப்படி சேர்க்கணும். அப்போ இங்கே வச்சுருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட்டணும். வேகமாக அப்படி போயிடக்கூடாது. எவ்வளோ இன்ச் பை இன்ச்சாக அப்படியே நகட்டணும். பார்க்குறது சென்டரில் பார்க்கணும். இப்படியே கையை நீங்கள் கொண்டு வந்து இந்த அளவுக்கு பண்ணுங்கள். ரொம்ப ஸ்லோவாக தான் போகணும், ரொம்ப வேகமாக போடாது, கொஞ்சமாக இன்ச் பை இன்ச்சு அப்படி. இங்கே டச் பண்ணிடணும், அந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு வரணும். இந்த ஷோல்டர் லெவலில் வச்சுட்டு இது நம்மளுடைய கான்சன்ட்ரேஷனை கூட்டும். ஒரு நிலை, ஏன்னா ஒரே மனம் வந்து ஒரே நிலையில் இருக்கிறதுனால இப்படி ஒரு 3 டைம்ஸ் 5 டைம்ஸ் நம்ம வச்சுட்டு இப்படியே பண்ணுறது. இதுவும் கான்சன்ட்ரேஷன் கொடுக்கக்கூடிய பயிற்சி. பண்ணி பாருங்கள். இப்படி வச்சுக்கோங்க. சொல்கிறோம் பண்ணாமா இப்படி வச்சு ஷோல்டர் லெவலில் வச்சுட்டு இப்படியே பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு 3 டைம்ஸ் பண்ணி பாருங்கள். டச் பண்ணணும் கையை. கொஞ்சமாக பண்ணும்போது உங்களுடைய கவனம் ஃபுல்லும் இதிலே இருக்கும். உங்களுடைய மைண்ட் எதில் இருக்கும்னா வேறு எங்கேயும் போகாது. இதிலே இருக்கிறனால உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து கூடும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. கண்ணை மூடுறது 2வது ஸ்டெப்ஸு. கண்ணை மூடி அதே மாதிரி பண்ணுறது. சில நேரம் அந்த கையை கொண்டு போக முடியாது. அவ்வளோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர் வந்து நடுவில் சென்டரில் இருக்கும். இப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொண்டு போகிற மாதிரி. க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கஷ்டமாக இருக்கும் அது பண்ணுறது. இந்த ஒரு பயிற்சியை நமக்கு பிரபஞ்ச சக்தி நம்ம உடம்புல வந்து இருக்குன்றதை ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அந்த 2 கைக்கு நடுவில் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வந்து கொண்டு போக முடியாது, அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அதையும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி அப்படியே கொண்டு போகணும். தெரியுதா? அந்த 2 கைக்கு நடுவில் தெரியும்.
இப்போ வேர்ல்டே இப்படி உலகமே இப்படி தான் இருக்குது. எலக்ட்ரோ அந்த அளவு பிணைச்சு இந்த பூமியில் இருக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம வெளியில் வந்தால் தான் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். அதனால் பூமியோடைய ஈர்ப்பு விசையில் தான் இருக்கும். ஸோ இதை நம்ம இந்த காலை இப்படி போடும்போது பூமியோடைய சக்தியை நம்ம வந்து சேமிக்கப்படும். இந்த கால் மேலே போகும்போது இதில் வந்து கால் பட்டோன்னா நம்ம எனர்ஜி லாஸு. இந்த கால் மேலே பூமி வானத்தை பார்த்து மேலே இருக்குன்னா ஸ்கை பார்த்து இருக்கும்போது எனர்ஜி லெவல் நமக்கு கூடும். ஏன்னா நம்ம பூமியிலே நடந்தே பழகிட்டோம். பூமியோட டச்சிலே இருக்கனால நமக்கு எனர்ஜி லாஸ். இது மேலே போனோன்னா பூமிக்கு மேலே இருந்து நமக்கு எனர்ஜி கிடைக்கும். ஸோ அதனால தான் யோகாவில் வந்து காலை வந்து இப்படி தூக்குறது இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய எனர்ஜி லெவலை வந்து கூட்டக்கூடிய பயிற்சி தான். ஸோ இது வந்து கான்சன்ட்ரேஷன் கூட்டக்கூடிய பயிற்சி. வேறு அடுத்த ஆசனாஸ் இருக்குது. ஆசனாஸ் விருப்பம் இருக்கா பண்ணுறதுக்கு? இன்னும் 2-3 ஆசனாஸ் இருக்குது. அது வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். அதுவும் கான்சன்ட்ரேஷன் கூட்டுறது தான். இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இந்த பயிற்சியில் இப்போ இதில் நான் சொல்லிக் கொடுத்ததில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. வேறு எதுவும் டவுட் இருக்கா? முதிரையில் ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா முதிரைன்றது எல்லாமே நம்ம மைண்ட் ரிலேட்டடாக தான் சொல்லியிருக்கேன். நிறையா முதிரைகள் இருக்குது, ஆயிரக்கணக்கான முதிரை. நமக்கு தேவையானது மட்டும் தான் இப்போ சொல்லியிருக்கு. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிறதுக்கு இந்த பிரெயின் வந்து நல்லா உட்காகிறதுக்கு, இது ரீகால் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய நினைவுலேருந்து வெளியே வர்றதுக்கு, எனர்ஜி லெவலுக்கு சின் முதிரை. இந்த 3 தான் நான் கவனமாக வச்சுக்கோங்க. அடுத்து டயட்டு. மொத்தம் 5 இருக்குது. ப்ராப்பர் எக்ஸசைஸு, ப்ராப்பர் ப்ரீத்திங்கு, ப்ராப்பர் டயட்டு, ப்ராப்பர் ரிலாக்ஸேஷன் சொல்லுவோம். அடுத்து பாசிட்டிவ் திங்கிங். இந்த 5ஐ வந்து நம்ம கவர் பண்ணணும். யோகான்றது ஃபிசிக்கல் எக்ஸசைஸு, அதுக்கடுத்து ப்ரீத்திங் வரும். ப்ரீத்திங்கை வந்து நம்ம ஒரு 3 ப்ரீத்திங்கை பண்ணுங்கள். நல்லா லாங் ப்ரீத் சொல்லுவோம். இந்த கையில் அடிவரில் வச்சுட்டு இங்கே வரைக்கும் வரணும். நம்மளுடைய மூச்சு அடிவர வரைக்கும் வரணும். அது அப்டர்னல் ப்ரீத்னு சொல்லுவோம். அடுத்து ஜஸ்ட்டு, அடுத்து 3 இருக்குது. அதை நீங்கள் நல்லா பண்ணணும். நல்லா இன்ஹேல் பண்ணும்போது ஆக்சிஜன் கூடும். இது ஒரு வகையான ஒரு பயிற்சி. இதை ரெகுலராக பண்ணணும். நீங்கள் கையை வச்சுக்கணும். நல்லா பலூன் ஷேப் வர்ற மாதிரி மூச்சு இழுக்கணும். அப்புறம் ப்ரீத் அவுட். இது நமக்கு நல்லா லங்ஸ் கெப்பாசிட்டியை கூட்டும். சளி அடிக்கடி பிடிக்காது, தலைவலி வராது, ஃபீவர்ஸ் வராது. இதெல்லாம் வந்து நம்ம நல்லா ப்ரீத்திங் பண்ணிட்டோம்னா நமக்கு எனர்ஜி லெவல் நல்லா கூடும். அடுத்து இன்னொரு ஆசனாஸ் இருக்குது. நீங்கள் ஸ்டாண்டிங் ஆசனாஸ் பண்ணுங்க. கொஞ்சம் இந்த ஒரு ஆசனாஸ் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். என்டர் இப்படி பண்ணிக்கங்க. லாக் பண்ணிவிட்டு இது டெய்லி இந்த ஆசனாஸ் பண்ணணும். இந்த கால் வந்து மேலே நல்லா தூக்குங்க. இது கான்சன்ட்ரேஷன் நேராக பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக குதி இறக்கிடணும். அப்புறம் கையை எப்படி பண்ணி மெதுவாக பண்ணி. இது என்னென்னா நம்ம நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இழுக்கும்போது உடனே எனர்ஜி லெவல் நமக்கு கிடைக்கும். இது வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும்போது நீங்கள் காலையில் எழுந்திரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அப்படி கையை மேலே தூக்குவீங்க இல்லையா, அதுதான் இது நல்லா நம்ம மேலே தூக்கும்போது நம்மளுடைய நர்வ்ஸ்லாம் நல்லா இழுக்கப்பட்டு ஒரு எனர்ஜி கிடைக்கும். இது டெய்லி பண்ணிடுங்க. இந்த ஒரு ஆசனாஸ். 2வது ஆசனாஸ் வந்து எந்தது, இது வந்து கான்சன்ட்ரேஷன் உள்ளது. இங்கேருந்து அப்படியே மெதுவாக போகணும். இங்கே டச் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போகணும். நேராக பார்க்கணும். இது நம்மளுடைய கான்சன்ட்ரேஷனுக்கு உள்ள பயிற்சி. நேராக பார்த்தா தான் நிற்க முடியும். ஏன்னா நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். நீங்கள் கான்சன்ட்ரேஷனோட பார்த்தா தான் நிற்க முடியும், இல்லை நிற்கவே முடியாது. அப்போ கையில் கிடையாது, நீங்கள் நேராக ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா நிற்க முடியும். முதல் ஃபஸ்ட்டு ரைட்டில் பண்ணிக்கோங்க, அடுத்து லெஃப்ட்டில் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து கூட கொண்டு போகலாம். முதல் இங்கே வச்சுக்கலாம், அப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு இங்கே வச்சு நல்லா ஸ்ட்ரைட்டாக பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக அப்படி மெதுவாக. இது வந்து கான்சன்ட்ரேஷனுக்குள்ள நம்மளுடைய இந்த இடத்த பிட்யூட்டரி கிளாண்டை ஆக்டிவேட் பண்ணும். நேராக இதை கண்ணை மூடினுண்டா இன்னும் கஷ்டமாக இருக்கும். கண்ணை திறந்து பண்ணுறது, கண்ணை மூடியும் பண்ணலாம். அடுத்து அப்புறம் இந்த பேலன்சிங் ஆசனாஸ் இப்படி வச்சுக்கோங்க. இதை ஒரு காலம் வந்து இப்படி வச்சு இந்த முட்டியை மட்டும் முன்னாடி இப்படி கொண்டு போகணும். எவ்வளோ தூரம் இந்த பாடி நேரம் இருக்கணும், முட்டி இப்படி பண்ணி 1 2 3 4
5 6 7 8. இப்போ மெதுவாக அடுத்து ஆப்போசிட்டு இந்த காலம் நேரம் 90 டிகிரிஸு மாற்றிக்கங்க. பாடி ஸ்ட்ரைட் ஆகணும், முட்டி மட்டும் அப்படியே மடக்கிற மாதிரி. 1 2 3 4 5 6 7 8 9. இதெல்லாம் என்னன்னு கேட்டால் பேலன்சிங். நம்ம மைண்டு வந்து பேலன்சிங் வந்து பண்ணுறதுக்கு தான் ஒரு ஆசனாஸ். இன்னொரு ஆசனாஸ் வந்து திரிகோண ஆசனாஸு. இப்போ மெதுவாக மூச்சை விட்டுக்கிட்டே ஆப்போசிட்டில் ப்ரீத் அவுட். 1 2 3 4 5 7 8 9. மெதுவாக அப்படி பண்ணுங்கள். இது சாப்பிட்டுட்டு 4 hours ஆகணும். இதை தெரிஞ்சுக்கோங்க. வீட்டில் மார்னிங் பண்ணுங்கள். எப்போயுமே நீங்கள் ஆசனாஸ் பண்ணணும்னா மினிமம் 3 hours ஆகணும். நீங்கள் சாப்பிட்டுட்டு 3 மணி நேரம் தான் பண்ணணும். நம்ம குளுக்கோஸ் ஃபார்மில் தான் பண்ணணும். இப்போ பண்ணால் பிரச்சனையை உண்டு பண்ணிடும். இருந்தாலும் தெரிஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் பண்ணிப்பாங்க. இப்போ ஆப்போசிட் சைடு இதுவும் நல்லா மூளைக்கு பிளட் சர்க்குலேஷன் போகும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இது பேர் திரிகோண ஆசனாஸு. இது வலது மூளை இடது மூளை நம்ம பிரெயின் வந்து நல்லா பிளட் சர்க்குலேஷன் போகும். இது வந்து கான்சன்ட்ரேஷனுக்குள்ளது. சரி, அப்படியே உட்காருங்க. அடுத்து செட்டிங்ஸில் இப்போ நம்ம 3 ஆசனாஸ் தான் பண்ணியிருக்கோம். ஒன்று நல்லா ஃபஸ்ட்டு பண்ணது தாளாசனம். ரெண்டாவது நம்ம என்ன பண்ணோம்னா ஏகபாதாசனம். ஏகம்னா ஒரு காலில் நின்று பண்ணுறது. இது வந்து முனிவர்கள் பழைய ஆளுகள்லாம் வருடக்கணக்காக நின்று தவம் பண்ணுவாங்க. ஸோ ஒரு காலில் நின்று பண்ணும்போது நம்மளோட எனர்ஜி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும், கான்சன்ட்ரேஷன் பவர் கூடும். ஸோ இது ரெண்டாவது ஆசனாஸு. மூணாவது பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த ஆசனாஸ். ஸோ சிட்டிங்ஸில் வந்து மெயினாக வந்து பத்திமோத்தாசனம்னு ஒன்று இருக்குது. பத்திமோசாசனம்ன்றது முன்னாடி குனியும் போது நமக்கு மூளைக்கு ரத்த ஓட்டம் நல்லா போகும். அதை வந்து ஒவ்வொரு காலாக நீங்கள் பண்ணிக்கலாம். இப்படி இருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு இந்த காலை வந்து மெதுவாக இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு காலை அப்படியே கொண்டு போகும். இப்படி பிடிக்க முடியலன்னா ஃபஸ்ட்டு இங்கே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு மெதுவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். இப்படி பண்ணுங்கள். அடுத்து இந்த கால் நீங்கள் ஃபோர்கட் வந்து நீளப்படணும். அந்தளவுக்கு பண்ணலைனாலும் அட்லீஸ்ட் எதையாவது பண்ணுங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டு கூட இதுவும் மூளைக்கு நல்லா இருக்கணும். 1 2 இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்படி ஒரு கால் கூட பண்ணுங்க. ஒரு கால் இப்படி பண்ணு. அப்புறம் நெக்ஸ்ட் இந்த கால் பண்ணு. கரெக்டு. அப்படியே ப்ரீத் அவுட் பண்ணிகிட்டே குனியணும். எந்திரிக்கும் போது கொஞ்சம் நேரம் நார்மல் ப்ரீத்து. அதுக்கடுத்து எந்திரிக்கும் போது ப்ரீத் இன் பண்ணணும். அப்புறம் ப்ரீத் அவுட். இது பேர் பத்திமோத்தாசனம். நம்மளுடைய மூளைக்கு வந்து நல்ல ரத்த சர்க்குலேஷன் போகும். கண் நல்லா தெரியும். கண் பிரச்சனை இருந்தாலும் கண் சரியாகும். நல்ல மூளைக்கு பிளட்டு போகக்கூடிய ஒரு ஆசனாஸ். இது கம்பல்சரியாக அது வந்து 3 times பண்ணிடுங்க. இன்னும் ஒரு டைம் பண்ணுங்கள். ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். இப்போ நார்மல் ப்ரீத். திரும்ப ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். இப்போ நீங்கள் ப்ரீத்தோடு பண்ணால் தான் பெயின் இருக்காது. நீங்கள் எப்போயுமே திடீர்னு பண்ணிங்கன்னா பிடிச்சிக்கிறோம். அதனால் மூச்சு எடுத்துக்கோங்க. முதல்ல ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். இப்போ நார்மல் ப்ரீத். திரும்ப ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மூச்சோடு பண்ணணும். அப்போ பெயின் இருக்காது. இல்லைனா அங்கங்கே நமக்கு வலி வரும். இது பண்ணணும். பத்மாசனம் வந்து வராதவங்களுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் கேட்டால் இந்த பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவோம். நீங்கள் முடிஞ்ச வீட்டில் போய் இந்த கால் ரெண்டையும் இப்படி பண்ணணும். இது வந்து பட்டர்ஃப்ளை ஆசனாஸ். இது வந்து இது நீங்கள் காலில் போகிறதுக்கு வேண்டிய ஒரு பயிற்சி. இல்லை இந்த இடம் வந்து இந்த நம்ம பத்மாசனம் போகிறதுக்கு கால் பெயின் இருக்கும் இல்லையா? இந்த இடம் நமக்கு பிடிச்சிருக்கும். ஸோ அதை லூஸ் கொடுக்கறதுக்கு தான் அந்த இது இடுப்பு வலிலாம் சரியாகும். இது போக நம்ம அந்த பத்மாசனம் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி பண்ணுங்க. அடுத்து இது ஒரு 10 times. அடுத்து ஒரு கால் வச்சுக்கோங்க. ஒரு கால் இப்படி வச்சுக்கோங்க. அப்புறம் இங்கே டச் பண்ணுறோம். இந்த ஃப்ளோரில் இது படணும்.
இது என்னன்னு கேட்டால் பத்மாசன் தடம் போடும் இல்லையா, வலி இருக்கும். ஸோ அதனால் இப்படி பண்ணும்போது பெயின் வந்து நமக்கு ரிலாக்ஸ் ஆகும். இந்த மாதிரி அடுத்து ஆப்போசிட். இது என்னன்னா பத்மாசனத்துக்கு இந்த இடத்துல வலிக்கும், இந்த வலி வராமல் இருக்கிறது. இது பண்ணிவிட்டு நீங்கள் பத்மாசனம் போட்டால் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு வலிக்காது. இந்த கால் பெயின் குறையிறதுக்கு இந்த மாதிரி ஒரு 3 டைப்ஸில் காலை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா, இல்லை இது பண்ண முடியல அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதிலே 3 டைப் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கால் வந்து உள்ளுக்கு பண்ணிவிட்டு இப்படி பண்ணுறது, இது ஒரு டைப். பண்ண முடியல 2 கால் அப்படின்னா ஒரு காலை இதுக்குள்ளே பண்ணிவிட்டு இந்த ஒரு கால் இப்படி வச்சுக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம். இது சுகாசனம் சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு கால் மட்டும் பண்ணுறது, இந்த கால் வச்சுட்டு இப்படி பண்ணுறது. வராதவங்க ஒரு கால் போட்டுக்கலாம். சப்போஸ் பண்ண முடியல அப்படின்னா காலை உள்ளுக்கு இந்த மாதிரி லாக் இதுக்குள்ளே வச்சுட்டு இப்படியும் பண்ணிக்கலாம். இது பெயின் இருந்தால் இந்த மாதிரியும் பண்ணிங்க. இது ஒன்று. அடுத்து வந்து நமக்கு தேவையில்லாத கழிவு உடம்புல இருக்கும். நமக்கு வந்து ஏன் நோய் வருதுன்னா, நம்ம பாடியில் தேவையில்லாத டாக்ஸின், நம்ம நோய் வர காரணமே நம்மளுடைய கழிவுகளுடைய தேக்கம்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன அதை வந்து வெளியே தரக்கூடிய பயிற்சி தான் இந்த பயிற்சி. இப்படி வச்சுக்கோங்க. இதை வந்து நல்லா ப்ரீத் பண்ணணும். ப்ரீத் அவுட்டு. கை மேலே போகும்போது ப்ரீத் இன், கை கீழே வரும்போது ப்ரீத் அவுட். மூடிக்கங்க, கண்ணை மூடிட்டு செய்யுங்க. ப்ரீத் இன், ப்ரீத் அவுட் ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்கள். இது வந்து கார்பன் டை ஆக்சைடு நம்ம உடம்புல கூடிய நச்சுத்தன்மையெல்லாம் வெளியே போயிடும். டெய்லி நம்மளை அறியாமல் ட்ராவல் பண்ணும்போது, வெளியில் வரும்போது நம்மளை அறியாமல் உள்ளுக்கு நிறைய தூசிகள் நம்மளை அறியாமல் போகும். ஸோ உடம்புல கூடிய டாக்ஸினை வெளியே இருக்குது. நம்ம ஸ்பீடாகவும் பண்ணலாம், பண்ணும்போது ஸ்லோவாக பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணலாம். பண்ணிவிட்டு திரும்ப 3 டைம்ஸ் நல்லா ப்ரீத் இன் பண்ணணும். ப்ரீத் அவுட். ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். இது உடம்புல கூடிய டாக்ஸின் டெய்லி இதை பண்ணணும். காலையில் வெறும் வகுத்தில் பண்ணணும். வெறும் ஸ்டொமக் வந்து டீ காஃபி எதுவும் சாப்பிடக்கூடாது. வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு காலையில் இந்த மாதிரி டெய்லி நீங்கள் மாற்றிக்கலாம். ஒரு நாளைக்கு இந்த பயிற்சி, ஒரு நாளைக்கு அந்த ப்ரீத்திங் மாற்றிக்கிட்டே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு பயிற்சி வந்து இது ஆக்சிஜன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணிக்கிங்க. இந்த காதை வந்து லாக் பண்ணிக்கிறது. இது எப்படின்னா நினைவாடு. நம்மளுடைய டென்ஷனாக இருக்கீங்கன்னா ஒரு இந்த சிஸ்டம் ஒர்க்கெலாம் பார்ப்பாங்க. அவங்களாம் எப்படின்னா பார்த்துக்கிட்டே கண்ணெல்லாம் அவங்களுக்கு தலைவலிக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இது பிரம்மரின்னு சொல்லுவோம். நல்லா ப்ரீத் பண்ணிவிட்டு இந்த இம் சவுண்டு கொடுக்கும்போது ஒரு வண்டு குடையிற மாதிரி இருக்கும். ஸோ 20 டைம்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடும். எப்படி நம்ம டீ சாப்பிட்டோன்னா ஒரு ரீஃப்ரெஷ் ஆகுமோ, இந்த பயிற்சியை உடனே நீங்கள் பண்ணோன்னா உடனே உங்களுடைய டென்ஷன் எல்லாமே குறைஞ்சிரும். ஸோ ஸ்டூடெண்ட்டும் டெய்லி இதை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த டென்ஷன் இதெல்லாம் மன அழுத்தம்லாம் அவங்களுக்கு குறைஞ்சிரும். ஸோ இப்படி காதை லாக் பண்ணிவிட்டு இந்த காதுகளை உள்ளுக்கு அப்படி விட்டுணும். நீங்கள் லாக் பண்ணோன்னே இம்முன்னு ஒரு சவுண்டு வரும். ஸோ நல்லா ப்ரீத் பண்ணிவிட்டு நல்லா ப்ரீத் பண்ணிவிட்டு இம்ன்ற சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிக்கங்க. இம் வந்து சொல்லும்போது ஒரு வண்டு குடையிற மாதிரி ஒரு சவுண்டு வரும். இது என்னன்னா உடனே உங்களுடைய மைண்டை வந்து ரீஃப்ரெஷ் ஆகிடும். உடனே எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் சரி, உடனே ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 20 தடவை பண்ணிட்டீங்கன்னா அப்படியே டோட்டல் ரியாக்ஷன் ஆகிடும். பண்ண முடியுது அவங்களால? ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு 5 தடவை பண்ணுங்கள். அப்புறம் 6, 7 அப்படியே கொஞ்சமாக கூட்டிக்குங்க. ஒரு 20 டைம்ஸ் மேக்ஸிமம் பண்ணாலே போதும். உடனே ரிலாக்ஸ் ஆகிடும். அவ்வளோ ஒரு எனர்ஜியாக கிடைக்கும். இதுக்கு வந்து பிரம்மரின்னு சொல்லுவோம். மூச்சை வந்து ஆக்சிஜன் லெவலும் கூடும். நம்மளுடைய பிரெயின்
இது நல்லா ஆல்ஃபா ஸ்டேஜுக்கு போகும். ஸோ இது வந்து பிரம்மரி. இது ஸ்டூடெண்ட் செய்யலாம். இது டெய்லி வந்து ஒரு ஒரு 10 டைம்ஸ் பண்ண விட்டால் கூட போதும். காலையில் மார்னிங் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரே ஒரு தடவை பண்ணி பாருங்கள். லாக் பண்ணிவிட்டு ப்ரீத் இன். சவுண்டு நல்லா நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். நீங்கள் வண்டு குடையிற மாதிரி ஒரு சவுண்டு கிடைக்கும். சவுண்டு வந்து கொடுத்தா தான் தெரியும். நீங்கள் ஸ்லோவாக இல்லாமல் கொஞ்சம் சவுண்டாக வாய் விட்டு சொன்னீங்கன்னா அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பிரம்மரின்னு சொல்லக்கூடியது. இது கடைசி 4வது இது பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம ஆக்சிஜன் வந்து லெவல் கூட்டும். எல்லாமே ஆக்சிஜன் பேஸ் பண்ணி தான். நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கும். மூளைக்கு வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு 60% மேலே போயிருதுன்றாங்க. நம்ம எனர்ஜி தான் அதிகமாக மூளை உடல் உழைப்போட நம்மளுடைய மூளை தான் அதிகமான எனர்ஜி லாஸ் ஆகுது. நம்ம சிந்தனை பண்ணுறனாலையும் தேவையில்லாத விஷயங்கள்னால தான் எனர்ஜி லாஸ் ஆகுது. ஸோ அதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். நம்ம வெளியிலேருந்து இன்டேக் பண்ணி ப்ரீத் மூலமாகவும் சவுண்டு மூலமாகவும் நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலாம். எடுக்கும்போது எனர்ஜி லாஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அடுத்த பயிற்சி இதை வச்சுக்கோங்க. சென்முத்திரையை வச்சுக்கோங்க. இப்போ ரைட் சைடில் க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரீத் அவுட் பண்ணுவோம். லெஃப்ட் சைடு லங்ஸ்லேருந்து ப்ரீத் அவுட் பண்ணிடணும். ஏற்கனவே நம்ம லங்ஸில் இருக்கும். அந்த ப்ரீத்தை வந்து அந்த லங்ஸ் ஏரை வந்து வெளியேற்றிக்கணும். இப்போ லெஃப்ட்லேயே ப்ரீத் இன் பண்ணணும். லெஃப்ட்லேயே விட்டுறணும். லெஃப்ட் டு லெஃப்ட்லேயே இழுக்கிறீங்க, லெஃப்ட்லேயே விடுறீங்க. இது என்ன கேட்டிங்கன்னா உங்களுடைய வெயில் காலங்களில் நம்ம உடம்பு ஹீட் ஆகும். ஸோ உடம்பை வந்து ஹீட்லேருந்து குறைக்கிறதுக்கு தான் அந்த லெஃப்ட் சைடை யூஸ் பண்ணுவோம். தொடர்ந்து ஒரு 10 தடவை லெஃப்ட்டில் நீங்கள் ப்ரீத் இன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பாடி வந்து டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ வெயில் காலங்களில் இதை நீங்கள் செய்யலாம். குளிர் காலங்களில் செய்யக்கூடாது. வெயில் இந்த மாதிரி தாங்க முடியாத காலங்களில் நீங்கள் டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ரைட்டில் க்ளோஸ் பண்ணிட்டு லெஃப்ட்டில் வந்து ஒரு 15 தடவை மேக்ஸிமம் நீங்கள் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணணும். பண்ணிங்கன்னா உடம்பு வந்து கூலிங் ஆகிடும். ஸோ இது வந்து சந்திரப்பேதான்னு சொல்லுவாங்க. உடம்புல கூட இடது பக்கம் கூலிங்கு, வலது ஹீட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சைடில் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணும்போது உடம்பு ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் வந்து லோவாகும். இப்போ ஒரு ஃபீவர் அடிக்குதுன்னா கூட நீங்கள் உடனே அந்த ஃபீவரை குறைக்க முடியும். நீங்கள் டெம்பரேச்சர் எடுத்து பண்ணி 100 இருக்க ஒருத்தர் ஃபீவர் அடிக்குதுன்னா இது ஒரு 20 தடவை செஞ்சார்னா 100லேருந்து 80 மாறிடும். இதை நீங்கள் நேச்சராகவே பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு பாடியோடைய டெம்பரேச்சர் வந்து குறைக்குது. இப்போ ஹீட் ஏறணும், வெயில் குளிர்காலம் இருக்குது, ரொம்ப குளிர் தாங்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா லெஃப்ட்டில் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரைட்டில் ப்ரீத் இன் பண்ணணும். இது ஒரு 15 தடவை ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணணும். இது என்னன்னா உடம்பு உடனே ஹீட் ஏறும். இங்கிட்ட லெஃப்ட் வந்து கூலிங் ஆகும், இங்கிட்ட ரைட்டு வந்து ஹீட் ஆகும். ஸோ ரெண்டையுமே மாற்றி செய்யும்போது டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகும். அதுதான் நாடி சுத்தின்னு சொல்லுவாங்க. வலதுல இருந்து இடதுல விடுவாங்க, இடதுல இருந்து வலதுல விடுவாங்க. இது தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஏன் குழந்தைகள் செய்கிறோம்னா நமக்கு இடது மூளை வந்து பார்க்குறது, பேசுகிறது, கேட்குறது எல்லாமே இடது மூளை தான். ஆனால் வலது மூளை தான் நம்மளுடைய கிரியேட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. படைப்பாற்றல், நம்மளாக யோசிக்கிறது, எதையுமே நம்மளாக பிளான் பண்ணுறது, ஒரு முடிவுக்கு வர்றது, எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறதுக்கெல்லாம் வலது மூளை தேவைப்படும். ஸோ இது என்ன ஆகும்னா வலது பக்கம் மூளையை வந்து ஆக்டிவேட் பண்ணும். வலது எழுத்து இடதுல விடும்போதும் இடது எழுத்து வலது விடும்போது 2 மூளையும் ஆக்டிவேட் ஆகும். ஒரு மூளை மட்டும் நமக்கு மேக்ஸிமம் இடது மூளை தான் எல்லாருக்கும் யூஸ் ஆகும். இந்த வலது மூளை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த நாடி சுத்தி யூஸ் பண்ணிடலாம். அது எப்படின்னா வலதுலேருந்து இடதுல இழுக்கணும், அப்புறம் லெஃப்ட்டு, ரைட் டு லெஃப்ட்டு, லெஃப்ட் டு ரைட்டு, இப்படி ஒரு 10 டைம்ஸ் ரைட் டு லெஃப்ட்டு, லெஃப்ட் டு ரைட்டு பண்ணிங்கன்னா இந்த வலது மூளையும் இடது மூளையும் நமக்கு குழந்தைகளுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுடைய கோபம் குறையும், அவங்களுடைய ஆக்சிஜன் லெவல் கூடும். இன்னொன்று அவங்களுடைய ஒழுக்கம் சொல்லக்கூடிய அந்த இது ஆட்டோமேட்டிக்காக டிசிப்ளின் நம்ம சொல்ல வேண்டியது இல்லை, அவங்களே ஆட்டோமேட்டிக்காக அந்த மூச்சு மாற்றிடும். ஏன்னா அந்த மூச்சு வந்து எப்படின்னா நம்மளுடைய டோட்டல் பிரபஞ்சத்தோட லிங்க்கே அந்த மூச்சு தான். நமக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் என்ன லிங்க்குன்னு கேட்டால் மூச்சு தான். இல்லைனா வேறு எதுவும் கனெக்ட் ஆக முடியாது. இந்த மூச்சு தான் நம்ம உழுக்க போகுது. மூச்சுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மூச்சில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உயிர் சக்தின்னு சொல்லுவாங்க. இப்போ இறந்தவனுக்கு போய் நீங்கள் ஒரு இறந்துட்டாருன்னா அவருக்கு போய் நீங்கள் ஆக்சிஜன் கொடுத்தா எந்திரிக்க மாட்டார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மூச்சில் வந்து ஒரு விஷயம் அதுக்குள்ளே இருக்குது. வெறும் மூச்சு மட்டும் போனால் கூட உயிர் வாழ முடியாது. அதில் உயிர் சக்தின்னு ஒன்று வரும். ஸோ அது இறைவனால் கொடுக்க போகிறது. அது ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா நமக்கு அதுதான் சவாரி செய்யும் திருமூலர் சொல்லுவார்.
இந்த மூச்சில் தான் ஆக்சிஜன் சவாரி செய்யுது அப்படின்னுவார். ஆக்சிஜன்றது உயிர் சக்தி. அந்த சக்தி வந்து நமக்கு ஃப்ளோ நின்றுச்சுன்னா நம்ம வாழ முடியாது. ஸோ அது இறைவன் கையில் தான் இருக்குது. ஆனால் வெறும் மூச்சு மட்டும் நம்ம வாழ முடியாது. நீங்கள் நல்லா பாருங்கள், இறந்தவங்களுக்கு ஆக்சிஜன் கொடுத்தா எந்திரிக்கணும்ல. இப்போ மூச்சில் உயிர் இருக்குன்னா அப்போ மூச்சை கொடுத்து எல்லாருமே எந்திரிச்சு வைக்கலாம். ஆனால் ஏன் செய்ய முடியலன்னா அந்த செக்ஷனே தனி, அந்த உயிர் சக்தின்றது தனியாக நமக்கு இறைவனால் கொடுக்கப்படுது. அங்கே எங்கே ஸ்டாப் ஆகணும் நம்மளுடைய உயிர் போயிடும். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த உயிர் சக்தியை உள்ளுக்கு சேமிக்கிறோம். எப்படி சேமிக்கிறோம்னா கொஞ்சம் வச்சு நம்ம எல்லா செல்ஸுக்கும் அந்த உயிர் சக்தியை வந்து பரவலாக கொண்டு போகிறோம். இதுதான் அதோட பிராணாயாமத்தோட இது. அப்போ மூச்சு பயிற்சின்றது வெறும் ஆக்சிஜன் லெவல் மட்டும் கிடையாது, உங்களோட எவரி செல்ஸுக்கு வேண்டிய இதுவும் எல்லாமே அதில் கிடச்சிரும். ஸோ அதனால் நீங்கள் டெய்லி வந்து இந்த மூச்சோடைய தான் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். வேறு எதனாலையும் நீங்கள் பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ள முடியும். அதனால தான் மூச்சை வந்து மெயினாக சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து முதிரை பண்ணோம், அதில் வந்து ஷார்ட் சர்க்யூட்னு சொல்லுவோம். உடம்புல இருக்கக்கூடிய சக்தியை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைக்கு என்ன சக்தி இருக்கோ அதுதான் கிடைக்கும். ஸோ யோகா பண்ணால் தான் 100% அந்த முதிரை வேலை செய்ய முடியும். இப்போ ஒரு நோயாளி போய் முதிரை பண்ணார்னா எஃபெக்ட் இருக்காது. ஸோ உடம்புல ஓரளவுக்கு சக்தி இருக்கணும், அப்போ தான் இந்த முதிரை வேலை செய்யும். நிறையா பேர் முதிரை கொடுத்து நிறையா வைவாங்க, நாங்கள் செஞ்சு பார்த்துட்டோம் எந்த பலன் இல்லை அப்படின்னா. அவங்க எடுத்தோன்னா வெறும் முதிரை மட்டும் பண்ணால் செலக்ட் ஆக முடியாது. நீங்கள் ஆசனாஸ் கொஞ்சம் பண்ணணும், ப்ரீத்திங் கொஞ்சம் பண்ணணும், தியானம்லாம் பண்ணி உடம்புல உயிர் சக்தியை கொண்டு வரணும். உயிர் சக்தியை கொண்டு வந்த பின்னாடி தான் இந்த முதிரையே வேலை செய்யும். சும்மா எடுத்தோன்னே போய் ஒருத்தர் அப்படி வைங்கன்னா வேலை செய்யாது. அப்போ நம்ம என்ன செய்யணும், டெய்லி ப்ரீத்திங் பண்ணணும், டெய்லி மெடிடேஷன் பண்ணணும். அதுக்கடுத்து தான் நம்ம முதிரை யூஸ் பண்ணணும். இந்த மூணையும் செய்ய நல்லா ஆகிறதுக்கு, ஆக்சிஜன் லெவல் கூட்டுறதுக்கு நம்ம அந்த ப்ரீத்திங் நல்லா மூச்சை வந்து உழுக்க வைக்கிறது, இது பண்ணுறது. இன்னும் ஒரே ஒரு மூச்சு பயிற்சி இருக்குது, அதை நான் சொல்கிறேன். அதுவும் வந்து நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து கவுண்டில் பண்ணுறது. அது எப்படின்னா மூச்சை வந்து 4 செகண்ட்ஸ் உழுக்க வைக்கணும், 4 செகண்ட்ஸ் உழுக்க வைக்கணும், ஹோல்டு பண்ணணும், திரும்ப 4 செகண்ட்ஸு வெளியிடணும். இது வந்து 1:1 ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இது பண்ணும்போது நமக்கு அந்த என்ன சொல்கிறது, இந்த ஆல்ஃபா ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். இதுவுமே நமக்கு எனர்ஜி லெவல் கொடுக்கும். இதை மட்டும் பண்ணி பாருங்கள். கடைசியாக சின்முதிரையை வச்சுக்கோங்க, க்ளோஸ் யுவர் ஐஸ். இப்போ ஸ்லோலி கண்டினியூஸ்லி ப்ரீத் இன் பண்ணணும். மெதுவாக பண்ணுங்கள், ப்ரீத் இன். இதை 1 2 3 4. இப்போ ஹோல்டு பண்ணிக்க. 1 2 3 4. இப்போ ப்ரீத் அவுட். 1 2 3 4. திரும்ப ப்ரீத் இன். 1 2 3 4. ஹோல்டு. 1 2 3 4. ப்ரீத் அவுட். 1 2 3 4. இப்படியே கண்டினியூஸாக நீங்கள் ஒரு 5 மினிட்ஸு இந்த 1:1 ரேஷியோவில் அப்படியே பண்ணுறது. இது என்ன ஆகுனா உங்களுடைய தாட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போகாது, அதுலேயே தான் இருக்கும். ஸோ கவனம் வந்து ஒரே இதில் இருக்கிறனால நம்ம குழந்தைகளுக்கு கான்சன்ட்ரேஷன் பவருக்கு இது ஒரு பயிற்சி. இது அவங்க கவுண்ட்லேயே தான் மனசு இருக்கும். 1 2 3 4. திரும்ப அப்படியே அந்த ப்ரீத்தோடு பண்ணும்போது இதில் 2 விஷயம். ஒன்று கான்சன்ட்ரேஷன் கூடும், ஆக்சிஜன் லெவல் கூடுது, மைண்டு வந்து நமக்கு உள்நோக்கி போகிறனால அந்த ஆல்ஃபா ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். ஸோ இது ஒரு பயிற்சி. இதெல்லாம் நம்ம வந்து மார்னிங் டைம் பண்ணால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ மதிய டைம்னால நமக்கு அந்த என்ன சொல்கிறேன்னா சூரிய ஒளி வந்து இருக்க எனர்ஜி அதிகமாக நமக்கு கிடைக்காது. அந்த ஓசோன்னு சொல்லுவாங்க, அந்த O3 இது காலையில் தான் கிடைக்கும். அது மேக்ஸிமம் 5 to 6 எந்திரிக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு 6 to 6:30 அதை பண்ணிடணும். பண்ணுனா எனர்ஜி நல்லா, இல்லைன்னா உடம்பு டயர்ட் ஆகும். இந்த மதிய நேரம்லாம் பண்ணோம்னா உடம்புல வந்து ஹீட் ஜென்ரேட் ஆகும். இந்த ப்ரீத் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சரும் சேர்ந்து நமக்கு எஃபெக்ட் பண்ணிடும். அதனால் மார்னிங் டைம் பண்ணிங்கன்னா நம்ம நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவும் ஒரு ஆக்சிஜன் லெவல் கூட்டக்கூடிய ஒரு பயிற்சி. ஸோ 4 பயிற்சி சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு இதுவும் நல்ல பயிற்சி, நல்லா ப்ரீத் பண்ணிவிட்டு இம் சவுண்ட் பண்ணுறது, இது சவுண்டில் பண்ணுறது. ரெண்டாவது இந்த 1:1 இந்த 2மே முக்கியமான பயிற்சி. இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு பிரெயின் ஆக்டிவிட்டிஸ், இந்த நிறையா பேர் இருப்பாங்க, உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா அந்த மென்டல் டிஸார்டர் உள்ள குழந்தைங்க, இவங்களுக்குலாம் எப்படின்னா இந்த சவுண்டு தெரப்பிலே அவங்கள சரி பண்ண முடியும். ஓரளவுக்கு பெரிய லெவலில் இல்லைனாலும் அட்லீஸ்ட் அவங்க அன்றாட லைஃப்பை வந்து போகக்கூடிய இந்த பயிற்சிலாம் இந்த சவுண்டு தெரப்பியில் பண்ணலாம். நிறையா இருக்குது. அது பீஜாம்னு சொல்லுவாங்க, லம் வம்ன்ற மாதிரி நிறையா சவுண்டு இருக்குது. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ அவங்களுக்கு அதை சொல்லி அந்த எனர்ஜியை கூட்டுறது. ஸோ இது வந்து காமன் பண்ணுறது. இம் சவுண்டு எல்லாருமே சொல்லலாம். ஸோ அது வந்து செலக்டிவாக பண்ணக்கூடிய பயிற்சி. ஸோ அதனால் நீங்கள் இந்த 3 பயிற்சியை பண்ணுங்கள். ஒன்று ஆசனாஸ், ஒரு 4 ஆசனாஸு, ஒன்று ஸ்டாண்டிங், சிட்டிங்ஸில் இந்த இது பண்ணுறது. இன்னும் நிறையா இருக்குது, நமக்கு ஒரு 4 தான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து ப்ரீத்திங் வந்து இந்த நாடி சுற்றி வலதுலேருந்து இடத்துல பண்ணுறது, இது ஒரு டைப்பு. அடுத்து பிரம்மரி, அடுத்து இந்த தியான முறை. இந்த இதே உங்களுக்கு போதும்.
இந்த இதை வந்து அட்லீஸ்ட் ஒரு 25 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடலாம். காலையில் இதை மட்டும் நீங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்துட்டு பையன் சொன்னாங்கன்னா நம்ம இதாக இருக்கும். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க எனக்கு. ஏன்னா வேறு யோகா வந்து பெருசாக நம்ம கிளாஸ் எடுக்க முடியாது. ஏன்னா அது அவங்களுக்கு தேவையில்லை. நமக்கு எது தேவையோ, நமக்கு வந்து பிரெயின் நல்லா உட்காகணும், கான்சன்ட்ரேஷன் பவர் கிடைக்கணும், மெமரி பவர், இதுக்காண்டி உள்ள விஷயம் மட்டும் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். யோகா பற்றி சொல்லணும்னா அது நிறையா பெரிய சப்ஜெக்ட்டு. அது நமக்கு இது தேவையில்லை. நமக்கு வந்து பிரெயின், நமக்கு நினைவாற்றல். எனக்கு கொடுத்த தலைப்பு உடல் எப்படி வச்சுக்கணும், உடம்புக்கு எவ்வளோ பயிற்சி இருக்குது. ஆனால் யோகாவில் பொறுத்தளவு நீங்கள் எது தேவையோ அதை மட்டும் செலக்டிவாக பண்ணாலே போதும். எல்லா ஆசனாஸும் தேவையில்லை. அதில் சூரிய நமஸ்காரம்லாம் இருக்குது. அதெல்லாம் இப்போ வந்து பண்ணலாம். அது 12 ஸ்டெப்ஸ் வரும். அது ஒன்று பண்ணாலே போதும். அந்த ஸ்டாண்டிங் அந்த இது பண்ணிக்கலாம். 2வது ப்ரீத்திங்கை பொறுத்தளவு இது பண்ணிக்கலாம். தியான முறை அது. 4வது வந்து பாசிட்டிவ் திங்கிங். எப்பயுமே வந்து எப்படி சொல்கிறாங்க, நேர்மறை என்னன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் என்னால் முடியும், எதையுமே செய்ய முடியும்ட்டு அது நம்ம ஆள் மனசில் வந்து பதியும். இப்போ நம்ம மேல் மனசில் இருக்கும்போது தான் நமக்கு பயம் இருக்கும். ஆள் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு எந்த ஒரு பய உணர்வோ எதிர்காலத்தை பற்றிய உணர்வுலாம் வராது. அது எல்லாமே இந்த தியானத்தில் நீங்கள் போகும்போது அந்த சப்கான்சியஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இப்போ பிரபஞ்சத்தோட லிங்க் கிடைக்கும்போது நீங்கள் என்ன நினச்சாலும் நடக்கக்கூடிய அந்த இதுக்கு கொண்டு போயிடும். ஸோ அதனால் இந்த தியானத்தை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் 20 மினிட்ஸ் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி மினிமம் 1/2 மணி நேரம் தியானம் பண்ணலாம். அதுக்கு மேலே அவசியம் இல்லை. ஒரு 15 நிமிஷம் ஆரம்பித்து ஒரு 20 அப்புறம் 25ல் முடிச்சோம். சரி. இப்போ சூரிய நமஸ்காரம் வந்து எப்படின்னா அது டோட்டல் நம்ம முக்கியமாக வந்து சூரியனை வந்து சக்தின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா கண் பார்வை இருக்கு இல்லையா. இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் அதிகமாக இப்போ நிறையா கண்ணாடி போடுறாங்க குழந்தைகள். ஸோ கண் பார்வை வந்து கிளியர் ஆகும். சூரிய நமஸ்காரில் வந்து ஆசனாஸு ஆசனாஸ் வந்து செலக்டிவாக இருக்கும். சூரிய நமஸ்காரம் எல்லாமே கவர் ஆகும். நம்ம வந்து தலையிலேருந்து பாதம் வரைக்கும் அதை வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதில் கண் பார்வை குழந்தைகளுக்கு மேக்ஸிமம் அந்த நிறைய கீரைகளை சாப்பிட வைக்கணும். ஏன்னா டயட் வந்து முக்கியம். ஸோ ப்ராப்பர் டயட்னு சொல்லுவாங்க. நம்ம காலை உணவில் நம்ம அதிகமாக கார்போஹைட்ரேட் எடுக்காமல் இட்லி தோசை எதுவும் கொடுக்காம அவங்களுக்கு ஒரு சுண்டக்கடலை அந்த மாதிரி ப்ரோட்டீன் கொஞ்சம் கொடுக்கலாம். அப்புறம் கீரைகள் மதியம் ஏதாவது ஒரு கீரை மாதிரி வச்சு கொடுக்கலாம். வெறும் உணவு மட்டும் கார்போஹைட்ரேட்டே எடுக்காமல் புரதச்சத்துக்களும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். மற்ற நீர்ச்சத்து, அப்புறம் காய்கறிகள், பழங்கள்லாம் நிறையா நம்ம ஒவ்வொரு பழம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் இந்த ஹெல்ப் ஆகும். ஏன்னா நம்ம உணவு தான் மனமாக மாறுதுன்னு சொல்கிறாங்க ஆயுர்வேதிக்கில். நம்ம எதை சாப்பிட்றோமோ அதுதான் நம்மளுடைய பாதி வந்து பாடிக்கும் பாதி மைண்டுக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அசைவ உணவுகளை சாப்பிடும்போது அவங்களுக்கு டென்ஷன் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்டால் அதோட குணநலங்களும் அது வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எந்த அளவுக்கு சயின்டிஃபிக்காக வந்து நம்மளுடைய உடல் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய குடல் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான், ரொம்ப லென்த்து கம்மி. அதனால் மாமிசம் சாப்பிட்டோன்னா அது கழிவுகளை சீக்கிரம் போயிடும். ஆனால் நம்மளுடைய குடல் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய குடல். கிட்டத்தட்ட இங்கேருந்து எழுதிங்கன்னா 22 கிலோமீட்டர் கூட போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம லைஃப் லாங்காக நம்ம நான்வெஜ் எடுத்துக்கிட்டோம்னா அதில் தங்கும். அதனால தான் விரதங்கள்லாம் ஏன் போடுறாங்க, சாப்பிடாம இருக்கிறாங்கன்னா இந்த நச்சுத்தன்மை வெளியே போகிறதுக்கு தான் பண்ணுறாங்க. அப்போ எளிய உணவு, செரிமானம் ஆகக்கூடிய உணவில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பாடி இந்த யோகாவில் ஃப்ளெக்சிபிள் கிடைக்கும். இல்லைனா கொஞ்சம் அந்த உடம்பு டைட்டாக இருக்கும். நம்ம எதை சாப்பிட்றோமோ அது மாதிரி தான் நம்மளுடைய எண்ணங்கள் சரியாகும். அதனால் நீங்கள் அந்த எளிய உணவுன்னு சொல்லுவோம். ஒரு நான்வெஜ்ன்றது எப்போயா எடுத்துக்கலாம். இதை வந்து அதிகமாக நம்ம சைவ உணவுன்னு சொல்லக்கூடிய ஃப்ரூட்ஸ் இதை மாதிரி எடுத்துக்கிட்டால் யோகாவில் வந்து நமக்கு ஃப்ளெக்சிபிள் கிடைக்கிறனால அதை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் உணவுல கொஞ்சம் மாற்றிக்குங்க. அது ஒன்று. சூரிய நமஸ்கார பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லங்ஸ் கெப்பாசிட்டி கூடும். ஏன்னா நம்ம அதில் மூச்சோடு பண்ணும்போது லங்ஸு நிறையா பேருக்கு இந்த சைனஸ்ஸு, அடிக்கடி சளி பிடிக்கிறது, இந்த பிரச்சனைலாம் இருக்கும். ஸோ அது பண்ணும்போது அதுக்கு அந்த லங்ஸோடைய கெப்பாசிட்டி கூடும். இப்போ கண் பார்வை கிடைக்கும். முடி பார்த்திங்கன்னா ஹேர் சில பேருக்கு வளராமல் இருக்கும். அந்த யோகா பண்ணும்போது அந்த ஹேரோட இது அவங்களுக்கு சீக்கிரம் உதிராது, முடி உதிராது. ஸோ கண் பார்வை இருக்கும். டோட்டலாக பாடி டோட்டல் லங்ஸ்லேருந்து சிறுகுடல், பெருகுடல், நம்ம எல்லா டோட்டல் பாடியோட எல்லா நாளமுலா சுரப்பிலேருந்து தைராய்டுலேருந்து எல்லா அடினிலும் என்ன சொல்கிறேன் எல்லாத்துக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இது தான் அந்த சூரிய நமஸ்கார். அது மட்டும் நான் உங்களுக்கு ஒரு 12 ஸ்டெப்ஸ் இருக்குது. நான் அதை சொல்கிறேன், ஒவ்வொரு ஸ்டெப் தான் சொல்கிறேன், நீங்கள் செஞ்சுப்பாங்க. இப்படி வச்சுக்கோங்க, கை டச்சாக இருக்கும். ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து எப்படின்னா கால் வந்து நல்லா சமமாக அப்படி வச்சுக்கணும்.
நல்லா நிமிர்ந்துங்க. ஸ்ட்ரைட்டாக இருங்க. இப்போ நல்லா ப்ரீத்தோடு பண்ணுங்கள். ப்ரீத்தோடு பண்ணால் தான் நமக்கு பெயின் இருக்காது, ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். நல்லா ப்ரீத் பண்ணுங்கள். ப்ரீத் இன் போயிட்டு இப்படி சென்டர் இப்படி வச்சிடணும். இதுதான் சூரியனம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸு. இப்படி வச்சுக்க வேண்டியது. நல்லா ப்ரீத் பண்ணிவிட்டு இப்போ நேராக வச்சுக்கோங்க. கண்களை மூடிட்டு மார்னிங் பண்ணணும். ஆக்சுவலாக அது நீங்கள் இப்போ இல்லாதனால இமேஜினேஷன் பண்ணிங்க. கண்ணை மூடிட்டு முன்னாடி சூரியன் இருக்க மாதிரி நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிக்கணும். அதுக்கு அப்படி கண்ணை ஒரு கற்பனையில் பார்த்துங்க. சூரியன் முன்னாடி இருக்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸு. இப்போ நல்லா மேலே கையை கொண்டு போகணும். இப்படி வச்சுட்டு மேலே கையை போட்டு பேக் சைடில் இந்த இடுப்பு இருக்கு இல்லையா, இடுப்புக்கண்டு தான் வளைக்கணும். டோட்டலாக பாடி வந்து வளைக்காமல் இடுப்புலேருந்து அப்படியே கொஞ்சம் எவ்வளோ மேக்ஸிமம் பின்னாடி போக முடியும் பின்னாடி போகணும். டோட்டலாக பாடி இல்லாமல் இங்கேருந்து இடுப்புலேருந்து அப்படியே வளைக்கணும். 1 2 வந்து முன்னாடி அப்படியே வாங்க. ப்ரீத் அவுட் பண்ணிக்கிட்டே முன்னாடி வாங்க. இப்போ இவ்வளோ தான் வருது. வர முடியலன்னா பரவாயில்ல. நீங்கள் இப்படி கொண்டு போய் முன்னாடி இப்படி டச் பண்ணிக்கலாம். இப்படி கையை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரைட் கால் வந்து இப்படி எடுத்து வச்சு அடுத்து லெஃப்ட்டு. இப்போ உங்கள் பாடி வெயிட் எல்லாமே இந்த கையில் இருக்கும். கை காலில் பாடி வெயிட் சேமாக இப்படி வச்சுக்கணும் பாடியை. இது என்ன ஆகுனா உங்கள் கை ஸ்ட்ரென்த்து நல்லா கிடைக்கும். பாருங்கள், வைக்க முடியுமான்னு பாருங்கள். கை நல்லா ஸ்ட்ரென்த்து கிடைக்குதா? கை ஆடுதா? இப்போ அப்படியே முட்டியை மூடும். முட்டியை வேண்டும். முட்டி கீழே கொண்டு போகணும். பண்ணிவிட்டு மூச்சை விட்டுக்கிட்டே ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு பின்னாடி போகணும். நல்லா பேக்ஸ்லாம் இது பண்ணிக்கோங்க. திரும்ப ப்ரீத் இன் முன்னாடி வரணும். இது 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் வேணாம். இந்த இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணுங்கள். திரும்ப ப்ரீத் இன். இப்போ இடுப்பு நம்மளுடைய நாபி தான் கீழே இருக்கணும். இந்த கை வந்து சைடில் வச்சுட்டு நல்லா, இதுக்கு பேர் என்னன்னா புஜங்காசனம் சொல்லுவோம். இது ஒரு ஆசனம். திரும்ப ப்ரீத் அவுட். முட்டி அப்படியே மடக்கிங்க. இந்த பொசிஷன். திரும்ப முட்டி மடக்கி பேக்கில் போனோம். திரும்ப ரைட் சைடு, ரைட் கால் எடுத்து திரும்ப லெஃப்ட்டு. திரும்ப ப்ரீத் இன். பின்னாடி போயிட்டு ப்ரீத் அவுட் பண்ணணும். இது வந்து எப்படின்னா நம்ம உடம்பு வந்து எல்லா ஷேப்பும் சரியாகும். ஃப்ரண்ட் பேக்வேர்டு ஃபார்வேர்டு, இந்த கழுத்து பகுதி, கண், எல்லா செக்ஷனுக்குமே இது வந்துடும். இந்த ஒன்று பண்ணாலே போதும். நீங்கள் 12 ஆசனம் இதே கவர் ஆகிடும். இது ஃபஸ்ட்டு ஆசனாஸ் பேக்கில் பண்ணுறது. இது 2வது. இப்படியே பண்ணுறீங்களா? 3 டைம்ஸ் பண்ணி பாருங்கள். இன்னொருத்தரம் நமஸ்கார் பொசிஷன். இப்போ ப்ரீத்தெல்லாம் விட்டுருங்க. அடுத்து ப்ரீத்து கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும். முதல் வந்து பண்ணி பாருங்கள். இப்போ வந்து 1 பேக் சைடு பின்னாடி போங்க. 1 2 3 4 5 வந்து முட்டியை மடக்கி பின்னாடி உட்காருது. 5 6 அப்படியே எழுந்திரிக்கணும். 7 வந்து கீழே அப்படியே இந்த கை பொசிஷனுக்கு அப்படி வந்துடும். 8 புஜங்காசனம். 9 10 திரும்ப முட்டி மடக்கி பேக் சைடில் உட்காந்துடணும். 11 ஆல் ரைட் சைடு. 12 அப்புறம் மேலே பேக் சைடு போய்ட்டு. இது 12 வந்து நான் 2 ஸ்டெப்ஸில் சொல்லியிருக்கேன். இன்னொரு ஸ்டெப்ஸு லேடிஸ்க்கு ஒன்று இருக்கும். அது தேவை. அந்த நடுவில் படுக்கிறது வந்து தேவையில்லாதது. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கூட பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் ஒரு தடவை பண்ணுங்கள். இன்னும் ஒரே ஒரு தடவை. மொத்தம் 12 டைம்ஸ் பண்ணணும். நீங்கள் அட்லீஸ்ட் 3 பண்ணிவிட்டு அப்புறம் 5 மாற்றுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 12 டைம்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமஸ்கார் பொசிஷன். 1 2 3 4 5. 5 வந்து பேக் சைடில் அப்படியே உட்காருங்க. 6 7 8 9 10 வந்து பேக் சைட் பழைய எப்படி போகணும்.
11, 12. Accept. இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? தனித்தனியாக பண்ணுறீங்களா ஒவ்வொருத்தரும்? முடியுமா? யாராவது ஒரு ஆள் வாங்க, நான் அவங்ககிட்ட சொல்லி காமிக்கிறேன் ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக. நீ வா. ஃபஸ்ட்டு நமஸ்கார் பொசிஷன் பண்ணா, இங்கே கொண்டு வா, இங்கே கொண்டு வா. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸு. 1 பேக் சைடு, 2 முன்னாடி, 3. நல்லா போகணும். கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் நூலரும்புகள் மற்றும் மனம் மலர மதிப்பெண் உயர என்ற நிகழ்ச்சியின் கமலக்கண்ணன் ஐயா அவர்கள் நம்மளுக்கு எப்படி யோகா எந்தளவுக்கு பண்ணுறது, குழந்தைகளுக்கான யோகா என்ன அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக அவங்களுக்கு சொன்னாங்க. முதல்ல ஐயா அவர்களுக்கு நம்ம நன்றியும் ஒரு கிளாப்பும் பண்ணிடலாம்ல. கலந்துக்கிட்ட பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகள் அனைவருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.